पतित भावन सीताराम, रघुपति राघव राजा राम, पतित भावन सीताराम। सीताराम जय सीताराम, सीताराम जय सीताराम, सीताराम जय लक्ष्मण हनुमान, सीताराम जय लक्ष्मण हनुमान। राम राघव राम राघव राम राघव रक्ष मां, कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव भाहि मां। रघुपति राघव राजा राम, पतित भावन सीताराम। सीताराम जय सीताराम, सीताराम जय सीताराम, सीताराम जय लक्ष्मण हनुमान, सीताराम जय लक्ष्मण हनुमान। राम राघव राम राघव राम राघव रक्ष मां, कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि मां। रघुपति राघव राजा राम, पतित भावन सीताराम। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। मुखं करोति वाचालं भंगुं लंघायते गिरिं, यत्कृपा तमहं वन्दे श्री गुरुं दीनतारणम्। श्री गुरु परमानंद प्रेमानंद फलप्रदा व्रजानंद प्रदानंद सेवयां मां नियोजय। नमः ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिन् इति नामिने। नमः ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे, निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्री वासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ராமாயணம் ஆதி காவியம். ஆதி காவியமான இந்த ராமாயணத்தை பற்றிய அறிமுக வகுப்பு இன்றைக்கு பேசவிருக்கிறோம். சற்றேறக்குறைய 17 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் திரேதா யுகத்தில் இந்த பூமியில் பகவானால் நிகழ்த்தி காட்டப்பட்ட அற்புதமான ஒரு அவதார காவியமே இந்த ராமாயணம். இந்த ராமாயணம் இதிகாசங்களில் ஒன்று. இந்த இதிகாச புராணங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தின் உண்மையான வரலாறு. புராண இதிகாசங்களை பொதுவாக மக்கள் மனக்கற்பனை என்றும் கட்டுக்கதைகள் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. ஆன்மீக அறிவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், ஆத்ம தத்துவத்தை, இறை தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில் நிகழ்ந்த உண்மையான வரலாறான புராண இதிகாசங்களை மறுக்க மாட்டார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த பூமியில் பன்னெடுங்காலத்திற்கு முன்னால், சில பல லட்ச வருடங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு முக்கியமான
வரலாற்று சம்பவம் தான் இந்த ராமாயணம். இந்த பூமியில் நினைவிற்கெட்டாத காலம் வரை 2 மகா யுத்தங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இந்த 2 மகா யுத்தங்களை மையமாக கொண்டு எழுதப்பட்டதுதான் இந்த 2 இதிகாசங்கள். ஒன்று 5000 வருடங்களுக்கு முன்னால் குருக்ஷேத்திரம் என்ற இடத்தில் நிகழ்ந்த யுத்தத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டதுதான் மகாபாரதம் எனும் இதிகாசம். அதே போல ராவணாதி ராட்சசர்களுக்கும் ராமாதி வானர சைன்யங்களுக்கும் இடையில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்டதுதான் மற்றொரு இதிகாசமான ராமாயணம். இந்த உலகில் உள்ள அனைத்து வேத இலக்கியங்களையும் எழுதியவர் வேத வியாசர். ஆனால் இந்த வேத வியாசரால் எழுதப்படாத மற்றொரு இதிகாசம் ஒன்று உண்டென்றால் அது இந்த ராமாயணம். அதை எழுதியவர் வேத வியாசரை போல ஒரு முனிவரான வால்மீகி என்ற முனிவர். வால்மீகி என்ற சொல்லுக்கு கரையான் புற்று என்பது பொருள். 60,000 வருடங்கள் ராமநாமத்தை உச்சாரணம் செய்து தவ வாழ்வை மேற்கொண்ட ஒரு சிறந்த முனிவரான வால்மீகி முனிவர் அவரால் எழுதப்பட்டதனால் இந்த ராமாயணத்திற்கு வால்மீகி ராமாயணம் என்று பெயர். இந்த இதிகாசமானது 24,000 ஸ்லோகங்களை கொண்டது. மகாபாரதம் 1,10,000 ஸ்லோகங்கள், ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள். 24,000 ஸ்லோகங்களுடைய இந்த ராமாயணமானது எதனால் இதிகாச வகையை சார்ந்தது? வேதங்கள் 4 எல்லாருக்கும் தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வ. உபனிஷத்துக்கள் 108. ஆனா உண்மையை சொல்ல போனா உபனிஷத்துக்கள் 1008. அதே போல புராணங்கள் 18. பிரம்ம புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், பிரம்மாண்ட புராணம், லிங்க புராணம், கருட புராணம், வாயு புராணம், ஸ்கந்த புராணம், விஷ்ணு புராணம், சிவ புராணம். இந்த மாதிரி 18 புராணங்கள் இருக்கு. அது போல இதிகாசங்கள் 2, ராமாயணம், மகாபாரதம். இந்த 18 புராணங்கள் வேதவியாசரால் எழுதப்பட்டது. மகாபாரதம் எனும் இதிகாசமும் வேதவியாசரால் எழுதப்பட்டது. ஆனால் ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர். இதிகாசம் என்றால் என்ன? புராணம் என்றால் என்ன? ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயங்களை பின்னாளில் தொகுத்தால் அதற்கு பெயர் புராணம். ஆனால் எந்த ஒரு புராணமானது அதை தொகுத்தவரையும் கதாபாத்திரமாக கொண்டிருக்கிறதோ அந்த புராணத்திற்கு இதிகாசம் என்று சிறப்பான பெயரும் உண்டு. வேதவியாசர் மகாபாரதத்தில் ஒரு கதாபாத்திரம். ஆகவே மகாபாரதம் ஒரு இதிகாசம். வால்மீகி முனிவர் ராமாயணத்தின் கதாபாத்திரம். அதனால் ராமாயணமும் இதிகாச வகையைத்தான் சார்ந்தது. அதாவது எழுதியவர் வாழ்ந்த காலம், குறிப்பிட்ட வரலாற்று சம்பவம் நிகழ்ந்த காலம், அதை தொகுத்த காலம், இந்த 3 காலமும் சமகாலமாக இருந்ததென்றால் அது மட்டுமே இதிகாசம். அந்த வகையில பார்க்கும்போது இந்த வால்மீகி ராமாயணம் ஒரு இதிகாசம். இந்த வால்மீகி ராமாயணத்தை நாம் தொடர்ச்சியாக 24,000 ஸ்லோகங்களையும் உச்சரித்து ஒரு 3 வருட காலங்கள் உபன்யாசமாக வழங்க திட்டமிட்டுள்ளோம். அந்த அடிப்படையில இந்த நாள்ல இருந்து இதற்கு அறிமுக வகுப்புகள் ஒரு 4-5 நாட்கள் வழங்கி அதற்கு பிறகு ஒவ்வொரு ஸ்லோகமாக நாம் வாசித்து உபன்யாசத்தை வழங்க உத்தேசித்துள்ளோம். ஆகவே எல்லா பக்தர்களும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய கருணையை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கிறோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக என்னுடைய ஆன்மீக சகோதரர் திரு கலியமூர்த்தி பிரபு அவர்கள் இந்த ராமாயணத்தின் ஆரம்ப பாடங்களை நமக்கு
இப்பொழுது உபன்யாசமாக வழங்குவார். ஆகவே தயை கூர்ந்து இதனை கவனமாக கேட்டு உங்களுடைய ஏடுகளில் குறிப்புகளை எழுதி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? பேசலாமா? ராமாயணம் பேசலாம் பிரபுஜி. பேசலாம். எல்லாரும் சொல்லுங்களேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலியமூர்த்தி பிரபு, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி நமஸ்காரம். பிரபுஜி நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் எல்லாருக்கும். பிரபுஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், உங்க பக்கத்துல ஏதாவது டைரி, ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டிங் பேட் இருந்தது அப்படின்னா கையில எடுத்து வச்சுக்கிடுங்க. ஏன் அப்படின்னா இதிகாசம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு காவியம். அதை நம்ம எல்லாத்தையுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நமக்கு ஞாபக சக்தி இருக்காதுன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதனால முடிஞ்ச வரை நாம நோட்ஸ் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல நிறைய விஷயங்கள் வரும். அதை நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுமாறு அடியன் பணிவன்புடன் உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஆரம்பிக்கலாம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதீன் நமத ராட்சசாந்தகம். ஓகே, பிரபு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பார். முதல்ல ராமாயணம்னா என்ன, ராமாயணத்தை பத்தி இதிகாசம்னா என்ன, புராணங்கள்லாம் என்ன அப்படின்றத பிரபு உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஒரு அறிமுகத்தை சொல்லிட்டார். அதை தொடர்ந்து அடியனும் முதல்ல ராமாயணத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னால் ராமாயணத்துக்கு உள்ளார நம்ம போறதுக்கு முன்னாடி நாம சில விஷயங்களை நாம அறிய வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அதன் அடிப்படையில நம்ம பார்க்கக்குள்ள பிரபு சொன்ன மாதிரி இந்த மூல ராமாயணம், 2 விதமான ராமாயணம் இருக்கு. ரொம்ப எல்லாருக்கும் பிரசித்தமா இந்த இந்தியாவில இருக்கக்கூடிய 2 விதமான ராமாயணம். அதுல 2 விதமான ராமாயணம் இருக்கு. அதுல மூல ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை உள்ளடக்கிய வால்மீகி ராமாயணம். இன்னொரு ராமாயணம் ரொம்ப ஃபேமஸ், தமிழ்ல எல்லாருக்கும் தெரியும், கம்ப ராமாயணம். அது ரொம்ப ஃபேமஸ். அப்போ நம்ம இஸ்கான், நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல 4 சம்பிரதாயத்துல இப்ப ஸ்ரீ வைஷ்ணவத்துல ராமாயணம் 2 ராமாயணமே பிரமாணமாக எடுத்துக்கொள்வார்கள். கம்ப ராமாயணமும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராமாயணம் தான். கம்ப நாட்டாழ்வார் அவர் எழுதிய ராமாயணம். ஆனா பிரபு சொன்ன மாதிரி 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது திரேதா யுகத்துல பகவான் ஒவ்வொரு யுகத்திலையுமே பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அவதாரங்கள் எடுக்கிறார். கிருஷ்ணர் அதனாலதான் அவதாரின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அவதாரம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்துல எந்த விதமான கட்டாயமும் இல்லாமல், யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல், சொந்த இச்சையின் பேரில் இந்த உலகத்தில் சுதந்திரமான முறையில் இந்த உலகத்தில் கீழே இறங்கி வரக்கூடிய அந்த நிகழ்விற்கு அவதாரக அப்படின்னு பெயர். இப்ப கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு மட்டும் கிருஷ்ணர் ஒரு அவதாரம் கிடையாது, கிருஷ்ணர் அவதாரின்னு சொல்லப்படுது. எல்லா அவதாரங்களுக்கும் மூலம் அப்படின்னு சொல்லப்படுது பாகவதத்துல. அதன் அடிப்படையில பாக்குறச்ச பகவான் எதற்காக இந்த உலகத்துல அவதாரம் எடுக்கிறார் அப்படின்றத நம்ம பகவத்கீதை வகுப்புல, பாகவத வகுப்புல நாம நிறைய படிச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம அதை பெருசா விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. எதற்காக அவதாரம் எடுக்கிறார் பகவத்கீதையில சொல்றார், யதா யதாகி தர்மஸ்ய கிலானிர் பவதி பாரதா பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம். அப்போ இந்த 2 காரணங்களுக்காக, சாதுக்களை ரட்சணம் செய்வதற்காகவும் தர்மத்தை மீண்டும் ஸ்தாபிதம் செய்வதற்காகவும் பகவானானவர் அவதாரம் எடுக்கின்றார். அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள 6 விதமான அவதாரங்களை பற்றின ஒரு அறிமுகத்தை ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்கின்றது. அந்த வகையில முதல் அவதாரம் புருஷ அவதாரம். அவதாரங்கள் எத்தனைன்னு அடின்னு சொல்லல, அவதாரங்களுடைய வகைகள் 6 வகைகளை இருக்கின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ராமாயணத்துல
பகவான் வந்து இப்ப லீலா அவதாரங்கள்ல பட்டியல்ல ராமரோ கிருஷ்ணர் எல்லாருமே வரப்போறாங்க. நரசிம்மர் இதுல யுக அவதாரம், மன்வந்தர அவதாரம், லீலா அவதாரம், குண அவதாரம், இதை போன்ற 6 விதமான அவதாரங்களை பற்றி நாம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிடணும். இப்ப எடுத்தவொடனே ராமச்சரித்திரத்தை வந்து நம்ம நேரடியா உள்ளார போயிட்டு நாரதர் வந்து நாரத உவாச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதற்கு முன்னாடி நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நாம வந்து கருத்தில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. அப்போ பகவான் எதற்காக இப்ப ராம அவதாரத்தை பத்தி நம்ம படிக்க போறோம், அதனாலதான் ராமாயணம் அழைக்கப்படுறது. அப்போ அந்த அவதாரங்கள் எதற்காக எடுக்கின்றார், ஒவ்வொரு அவதாரத்திலையும் அவர் வந்து என்னென்ன காரியங்களை வந்து ஆற்றுகின்றார், எதற்காக பகவான் இந்த உலகத்தில் வந்து வரவேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது அப்படின்னு கூடிய இந்த ஜட படைப்பிற்கு பகவான் இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கூடிய பல கேள்விகளுக்கு நமக்கு வந்து விடை வந்து தெரியணும். இப்ப பகவான் ஒரு 2-3 அவதாரங்கள் எடுத்திருந்தார் அப்படின்னா நம்ம அதை பத்தி மட்டும் பேசிடலாம். ஆனா வேத சாஸ்திரங்கள் வந்து படிக்கக்குள்ள, நம்ம ஸ்ரீமத் பாகவதம் குறிப்பா படிக்கக்குள்ள பலவிதமான அவதாரங்களை வந்து இருக்கக்கூடிய தகவல்களை நமக்கு வழங்குகின்றனர். இப்ப நீங்க இன்னும் லகு பாகவதம், நம்ம ஸ்ரீமத் பாகவதமே இன்னும் படிக்காத நபர்கள் நம்ம நிறைய பேர் இருக்காங்க இஸ்கான்லே. நம்ம பக்தர்களே இன்னும் இஸ்கான்ல வந்து ரொம்ப வருடங்கள் ஆகி இன்னும் நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு முறை கூட நம்ம இன்னும் படிக்காத, அத்தியாயனம் செய்யக்கூடிய பக்தர்களா கூட இன்னும் இல்லாம, இன்னும் 10 வருஷம் இஸ்கான்ல இருந்தும் இன்னும் பாகவதத்தை ஒரு முறை கூட படிக்காத பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த பாகவதத்தை முடித்தால்தான் இன்னும் பிரகத் பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், அதுக்கப்புறம் லகு பாகவத அமிர்தம், பிரகத் பாகவத அமிர்தம், அதுக்கப்புறம் சைதன்ய பாகவதம், இதை போன்ற பல கிரந்தங்கள் வந்து இருக்கு நம்முடைய சம்பிரதாயத்துல. இப்போ அதுல வந்து பலவிதமான தகவல்களை, அவதாரத்தை பற்றின பலவிதமான தகவல்களை நமக்கு வழங்குகின்றனர். அப்போ என்ன, எத்தனை விதமான அவதாரங்கள் இருக்கிறதா பட்டியல்கள் வந்து நமக்கு சொல்றது அப்படின்னா, முதல்ல வந்து புருஷ அவதாரம், லீலா அவதாரம், குண அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், யுக அவதாரம், மன்வந்தர அவதாரம். எழுதிக்கிறதா எழுதிக்கோங்க. புருஷ அவதாரம், புருஷ அப்படின்னு போட்டுக்கிடுங்க. புருஷ, மன்வந்தர, லீலா அவதாரம், குண அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், யுக அவதாரம், இதை போன்ற 6 விதமான அவதாரங்கள் வந்து இருக்கிறதா ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம படிக்கிறோம். இதுல சைதன்ய மகாபிரபு இந்த 6 வகையிலையுமே வரமாட்டார். ஏன் அப்படின்னா அவர் வந்து பிரேம புருஷோத்தமன். இப்ப நம்ம இங்க ராமனை வந்து பார்க்க போறோம். ராமன் இப்ப 3 புருஷோத்தமர்கள் இருக்கிறதா நம்ம ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு தகவல் வந்து கொடுக்குறாங்க, வியாக்கியானம் செய்கின்றார்கள். அதுல கிருஷ்ணர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா லீலா புருஷோத்தமர். கிருஷ்ணர் வந்து லீலா புருஷோத்தமர், இல்லைன்னா மாதுரியோ புருஷோத்தமர் அப்படின்னு வந்து லீலைகளுக்கு புருஷோத்தமனாக இருக்கின்ற நபரா பகவான் இருக்கின்றார் கிருஷ்ணர். மாரியாதா புருஷோத்தமன் அப்படின்னா அதை யாரை குறிக்கின்றதுன்னா ராமரை வந்து மாரியாதா புருஷோத்தமன் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறார். ஆனா சைதன்ய மகாபிரபு பிரேம புருஷோத்தமன், பிரேமத்தை வந்து எல்லா கட்டுண்ட ஜீவராசிகளுக்காகவும் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யே நாமனே கௌரதி விஷய நமக, பிரேம புருஷோத்தமன். அப்ப மாரியாதா புருஷோத்தமன், லீலா புருஷோத்தமன், அல்லது மாதுரிய புருஷோத்தமன், அல்லது கடைசியா ராமர் வந்து மாரியாதா புருஷோத்தமன், அடுத்தது பிரேம புருஷோத்தமன். இந்த 3 புருஷோத்தமர்கள் இருக்கிறதா நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ இப்ப நம்ம ராமச்சரித்திரத்துல ஃபுல்லாவே நம்ம யாரை பத்தி நம்ம படிக்க போறோம், கேட்க போறோம், யாருடைய மகாத்மியத்தை கேட்க போறோம் அப்படின்னா மாரியாதா புருஷோத்தமன். இப்ப புருஷோத்தமன், அவரும் புருஷோத்தமன். அப்ப எதனால பகவான் ராமர் வந்து மாரியாதா புருஷோத்தமன் அப்படின்னு அழைக்கப்படுறார், அதை பத்திலாம் நம்ம எதிர்கால வகுப்புகளை வந்து நம்ம வந்து படிக்க போறோம். அப்போ இந்த 6 விதமான அவதாரங்கள் இல்லாம ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு 7வது அவதாரம் கலோச்சன்ன அவதார அப்படின்னு பாகவத்துல சொல்லப்படுறது 7வது ஸ்கந்தத்துல. இப்ப இந்த அவதாரங்கள் எல்லாமே குண அவதாரம், லீலா அவதாரம், புருஷ அவதாரம், யுக அவதாரம், மன்வந்தர அவதாரம், இந்த அவதாரங்கள் எல்லாமே ஒவ்வொரு குறிப்பிட்ட லீலைகளை வந்து ஆற்றுவதற்காக செயல்களை, அப்ப எல்லா அவதாரமும் கடைசியில பார்க்கக்குள்ள 2 காரணத்துக்காக தான் வராங்க. பகவத்கீதையின் அடிப்படையில நாம வந்து பார்க்கக்குள்ள 2 காரணங்கள். ஒன்று சாதுக்களை ரட்சணம் செய்வதற்காகவும் தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்வதற்காகவும், மற்றொரு காரணம் அரக்கர்களை வதம் செய்வதற்காகவும் தான் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல வந்து அவதாரம் வந்து எடுக்கின்றார். பலவிதமான அவதாரங்கள் எடுக்கின்றார். அந்த பட்டியல்கள் அடிப்படையில நம்ம பார்க்கக்குள்ள இந்த லீலா அவதாரங்கள் வகையில பார்க்கக்குள்ள அதுல பலவிதமான அவதாரங்கள் வர்றது. அதுல கிருஷ்ண அவதாரமும் ராம அவதாரமும் மிக மிக முக்கியமான ஒரு அவதாரம்.
அதனாலதான் வந்து பகவான் ஏதோ மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கலியுகத்துல ஏதோ பகவான் பெருமாளுக்கு இந்த 10 அவதாரத்தை விட்டா வேற எதுவும் அவதாரம் எடுக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்னும் நீங்க மத்த சாஸ்திர புராணங்கள்லாம் நாம வந்து படிக்கிறச்ச பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன் அடியேனே இஸ்கானுக்கு வர்றதுக்கு முன்னாடி அடியனுக்கு சைதன்ய மகாபிரபுடைய அவதாரத்தை பத்தி எதுவுமே தெரியாது. இஸ்கானுடைய புஸ்தகத்தை முதல்ல படிக்கக்குள்ளதான் என்னுடைய லைப்ரரியில இருந்தது, என்னுடைய கிராமத்துல. அதுல பார்க்கக்குள்ளதான் பகவான் 6 கரத்தோட சைதன்ய சரிதாமிரத்துடைய இன்டெக்ஸ்ட் புக் வந்து அங்க என்னுடைய நூலகத்துல வந்து இருந்தது. அதை பார்க்கக்குள்ள கூட அடியனுக்கு ஒன்றும் அதை பத்தின ஞானம் வந்து கிடையாது. இப்போ எனவே இந்த டாபிக் நம்ம மாறக்கூடாது. எதற்காக அடியன்னு சொல்றேன் அப்படின்னா, அந்த லீலா அவதாரங்களுடைய பட்டியல்கள்ல ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் இந்த நம்ம பகவான் எடுத்த அவதாரங்கள்லேயே ரொம்ப இந்த தச அவதாரம் மிக மிக முக்கியமானது. அந்த தச அவதாரங்கள்ல இந்த ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம் மிக மிக முக்கியமானது. அந்த 3 அவதாரங்கள்ல கிருஷ்ண அவதாரம் மிக மிக முக்கியமானது அப்படின்றத நம்ம ஆச்சாரியர்கள் வந்து நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த அவதாரங்கள் எல்லாமே பகவான் கடைசியா பார்க்கக்குள்ள இந்த உலகத்துல தர்மத்தை ஸ்தாபிரம் செய்வதற்காக இந்த உலகத்துல வந்து அவதாரம் வந்து இருக்கின்றார். இப்போ ஒவ்வொரு தடவையுமே பகவான் வந்து இந்த உலகத்துல வரக்குள்ள அவரை பற்றின அந்த அவருடைய செயல்களை பற்றி எதிர்காலத்துல வரக்கூடிய நம்மை போன்ற கட்டுண்ட ஜீவராசிகள் பயனடையக்கூடிய விதமாக ஒரு சில நபர்களுக்கு வந்து பகவான் வந்து சக்தியை வந்து அளிப்பார். ஒரு உதாரணமா பகவான் பலவிதமான அவதாரம் எடுத்திருக்காரு. இப்ப வந்து பிரபு படின்னு சொன்னேன். இப்போ மூல ராமாயணத்தை தவிர்த்து நம்ம மற்ற எல்லா வேத சாஸ்திர புராண இதிகாசங்களை எல்லாமே வியாசர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வேத வியாசர் தான் தொகுப்பு வந்து அவர் தான் வந்து எழுதியிருக்கார். அவர் தான் வந்து வேதத்திற்கே தந்தை போலவே அவர் தான் வந்து இருக்கின்றார். அதனால்தான் அவருக்கு வந்து வேத வியாசக. எதனால அவருக்கு வியாசக அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, வேதத்தை வந்து அவர் வந்து பிரித்தார். வேதங்களை பல கிளைகளாக அவர் வந்து பிரித்தார். ஒரே ஒரு வேதமாக இருந்தது ஆதியில வந்து. இப்ப கிருதயுகத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ வேத பிரமாணங்கள், இவ்வளோ வேத கிளைகள் எல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே வேதம் யஜுர்வேதக அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ அந்த யஜுர்வேதத்தை தான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, திரும்பவும் அதை 4 பாகங்களாக ரிக்கு, யஜு, சாம, அதர்வன 5வது வேதமாக மகாபாரதத்தை வந்து அவர் வந்து தொகுக்கிறார். இது இல்லாம சம்ஹிதைகள், அதுக்கப்புறம் வந்து மகாபாரதம் 5வது வேதமாக, இது இல்லாம இன்னும் பல உபனிஷத்துக்கள், இந்த மாதிரி புராணங்கள் 18 புராணங்கள், இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கலியுக மக்களுடைய நன்மைக்காக எதிர்கால மக்கள் பயனடையக்கூடிய விதமாக இந்த புராண இதிகாசங்களை வந்து அவர் வந்து தொகுக்கின்றார். அப்போ அதன் அடிப்படையில நம்ம பார்க்கக்குள்ள புராணம் அப்படின்னாலே பகவான் என்னைக்கோ மச்ச அவதாரம், கூர்ம அவதாரத்தை வந்து எடுத்தார். இன்னைக்கு நேத்தெல்லாம் எடுக்கல, எத்தனையோ கல்பம் முன்னாடி வந்து எடுத்திருக்கார். இப்போ ராம அவதாரம் கூட இன்றைக்கு நேற்று எடுத்த ஒரு அவதாரம் வந்து கிடையாது. அதனால்தான் ராமாயணம் மட்டும் ஒரு சிறப்பு பெயர் என்ன இருக்கு அப்படின்னா, ஆதி காவியம் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஆதி காவியம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய சரித்திர வரலாற்று குறிப்பை வந்து நமக்கு வழங்கக்கூடியதுனால அது ஆதி காவியம் நம்ம வந்து சொல்றோம். அப்போ புராணக, இப்ப விஷ்ணு புராணம் சொல்றோம், கருட புராணம் சொல்றோம், ஸ்ரீமத் பாகவத புராணம் சொல்றோம், பத்ம புராணம் சொல்றோம். அப்படி சொல்றச்சவே அதுல இப்ப விஷ்ணு புராணம் அப்படின்னா ஏதோ ஒரு வராக அவதாரத்தை பத்தி ஏதோ ஒரு வராக புராணம்னு இருக்கு. வராக அவதாரத்தை பற்றி ஏதோ ஒரு கல்பத்துல பகவான் வந்து எடுத்திருக்காரு. இன்னைக்கு நேற்று எல்லாம் கிடையாது. இப்ப அதை வந்து இன்றைக்கு வந்து அந்த விஷயத்த வந்து நம்ம படிக்க கொள்ள கூட. அதனாலதான் நவம் புராணம். புராணம் அப்படின்னாலே அது பழமையான விஷயங்கள். அந்த பழமையான விஷயங்களாக இருந்தாலும் அதை படிக்கக்குள்ள நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நவம் புதுசா வந்து இருக்கும். புது புது அர்த்தங்களை வாரி வழங்கி கொண்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு வந்து புராணம்னு பெயர். இப்ப இதிகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ராமாயணம், மகாபாரதம் 2 இதிகாசங்கள். அதை வந்து சரித்திர வரலாற்று குறிப்புகள், கிருஷ்ணரை பத்தியும் ராமரை பத்தியும் 2 பெரிய இதிகாசங்கள் வரலாறு. அதுல இல்லாத விஷயங்களே கிடையாது. அதனாலதான் ஒரு ஸ்லோகம் இருக்கு, ராமாயணம் மகாபாரதத்துல இல்லாத ஒரு விஷயத்த வெளியில ஒருத்தன் தேடுறான் அப்படின்னா அவனுக்கு ஞானமே இல்லைன்னு அர்த்தம். அதுல இல்ல அப்படின்னு கூடிய ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே அதுல இருக்கு. ஒரு ஜீவன் வாழக்கூடிய இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும். இப்ப ராமாயணத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். இப்ப ராமாயணம் எதற்காக படிக்க போறோம் அப்படின்னா, பகவான் ராமனாக இந்த உலகத்துல வந்து வேதவேத்தே பரிபும்சி ஜாதோ தசரதாத்மஜே வேத பிராச்சேத ஆசீது சாக்ஷாத் ராமாயண ஆத்மனக.
இப்ப வேதவேத்தி பரே பும்சி, வேதவேத்தி வேத சொரூபியான அந்த வேதத்துல சொல்லப்பட்ட அந்த ஸ்ரீமன் நாராயணனானவன் வந்து இங்க யாரா அவதாரம் எடுக்க போகின்றான் அப்படின்னா தசரதாத்மஜே, தசரதனுடைய புதல்வனாக அவதாரம் எடுத்திருக்கின்றான். அப்போ அந்த வேத சொரூபியான அந்த பகவானானவன் வந்து இங்க தசரதனுடைய புதல்வனாக அவதாரம் எடுத்துட்டார். அப்ப அந்த வேதம் என்னவாக எடுத்தது அப்படின்றதுதான் இப்ப வந்து கேள்வி. அதனாலதான் வந்து இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். கண்டிப்பா நம்ம மனப்பாடம் செய்யப்பட வேண்டிய ஸ்லோகம். வேத வேத்தே பரைப்பும் ஸ்ரீ ஜாதே தசரதாத்மஜே. அந்த வேதமானது, வேதத்துல சொல்லப்படக்கூடிய அந்த பகவானானவன் வந்து தசரதனுடைய புதல்வனாக ஸ்ரீராமனாக அவதாரம் எடுத்திருக்கின்றான். அப்ப அந்த வேதம் வந்து என்னவா அவதாரம் எடுத்தது அப்படின்னா, வேத பிராச்சேத ஆசீது சாட்சாத் ராமாயண ஆத்மனக. அப்ப வேதங்கள் போற்றும் பகவானானவர் வந்து தசரதனுடைய குழந்தையாக ராமனாக அவதரித்தான். அவனை சொல்லும் வேதமே வால்மீகியின் குழந்தையாக ராமாயணம் அவதரித்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. அப்போ இந்த இப்ப வேதங்கள் எல்லாமே வந்து கடைசியில பார்க்கக்குள்ள பகவானுடைய பெருமைகளை வந்து சொல்றது. இப்போ அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள இங்க இப்ப ராமச்சரித்திரத்தை வந்து நம்ம வந்து படிக்க போறோம். இப்போ ஒவ்வொரு விஷயங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த வேத புராணங்களை தான் செய்யக்கூடிய லீலைகளை முதலில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு பகவான் வந்து சக்தியை வந்து அளிப்பார். அதனாலதான் இந்த 6 வகை அவதாரங்கள் வந்து அடியேன்னு வந்து சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுல சக்தி ஆவேச அவதாரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி ஆவேச அவதாரத்துலதான் பலவிதமான நபர்களுக்கு வந்து பகவான் வந்து பலவிதமான சக்திகளை வந்து வாரி கொடுத்திருக்கிறார். குறிப்பா வியாசர் வந்து அவர் வந்து பகவானுடைய ஒரு அவதாரமே வியாசர். அவர் வந்து சக்தி ஆவேச அவதாரம் கிடையாது. ஏன் அவரை வந்து சக்தி ஆவேச அவதாரம் கிடையாது அப்படின்னா, வியாசம் வித்தி நாராயணக. அந்த வியாசர் வந்து பராசர முனிவருடைய மகனான அந்த வியாசர் வந்து சத்தியவதியின் புதல்வனான வியாசர் வந்து நாராயணனுடைய அம்சமாகவே இங்க வந்து வேத வியாசனாக அவதாரம் எடுத்துக்கின்றார். அப்போ வேதங்களை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேத புராணங்களை வந்து ஒரே வேதமாக இருக்கக்கூடிய இந்த மூல வேதத்தை பல பாகங்களாக, ஒரு உதாரணமா சாம வேதத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 கிளைகளா வந்து பிரிச்சிருக்கிறார். சாம வேதத்திற்கு வேதானம் சாம வேதோஸ்மின்னு சொல்லிட்டு பகவான் பகவத்கீதையில சொல்றார். 1000 கிளைகள் வந்து இருக்கு சாம வேதத்திற்கு. அப்ப அந்த 1000 கிளைகளை இன்னைக்கு எத்தனை தான் இருக்குன்னு பார்க்கக்குள்ள வெறும் 65 கிளைகள் சாகைகள் மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு வந்து நடைமுறையில இருக்கின்றதுன்னு சொல்லப்படுது. அதுல எல்லாமே பகவானுடைய பெருமைகள் வந்து கீர்த்தனமாக வந்து செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. அப்போ அதுல பலவிதமான விஷயங்கள் வந்து வேதத்துல வந்து சொல்லியிருந்தாலும், அப்ப இப்பதான் மெயின் சப்ஜெக்டுக்கு வரும். இது வரைக்கும் நீங்க பேசுறது புரியலனாலும் நீங்க வந்து கவலை கிடையாது. இதுக்கப்புறம் பேசுறத ரொம்ப கவனமா வந்து கருத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்ப பகவான் வந்து வேத சொரூபின்னு சொல்லியாச்சு. வேத வேத்திய பரேபும்சி. அந்த வேத சொரூபியான அந்த பகவான் ஏன் வேத சொரூபி அப்படின்னா, பகவானை வந்து நம்ம வந்து இப்ப நம்ம ராமாயணம் வந்து எதனால வந்து இங்க ராமாயணம் உருவாயிருக்கு அப்படின்றத வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்பதான் அதனுடைய ராமாயணத்துடைய முக்கியத்துவத்தை வந்து நம்மளால உணர முடியும். அப்போ வேத சுரூபியான அந்த வேதவேத்தி பரைபும்சி ஜாதோ தசரதாத்மஜோ, அந்த வேதத்து மூலமாக இருக்கக்கூடிய அந்த வேத சொரூபியான வேதத்தின் மூலமாக அறியக்கூடிய அந்த பரமபுருஷன் வந்து இந்த திரேதா யுகத்துடைய இந்த யுகத்துல வந்து தசரதனுடைய புதல்வனாக குழந்தையாக அவதரித்திருக்கின்றான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதத்து மூலமாக தான் நாம வந்து யாரை அறிய முடியும் அப்படின்னா, பகவானை வந்து ஓரளவிற்காவது அறிய முடியும். கடைசியில இறுதியா வேதத்துல கூட முழு வேதத்தால கூட வேதத்தை நம்ம படிக்கணும், புராண இதிகாசங்களை படிக்கணும். இப்ப புராணங்கள் இதிகாசங்கள்லாம் நம்ம படிச்சோம். புராணங்கள்லாம் என்ன, இதிகாசங்கள்லாம் என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றத உங்களுக்கு எளிமையா வந்து உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதற்காக வேதங்கள், வேத அங்கங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், சம்ஹிதைகள், இதெல்லாம் ஏன் இவ்வளவு கிளைகள், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, பகவான் வந்து நம்ம நேரடியா நம்முடைய மன கற்பனையாலேயோ அல்லது நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த மழுங்கின புத்தியாலேயோ அல்லது நம்முடைய அழுக்கடைந்த மாசடைந்த மனதாலேயோ நம்ம கற்பனை செய்தோ அல்லது நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய ஞானத்தாலேயோ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த வேத சொரூபி, அதான் வந்து கரெக்டா அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிடணும். வேத வேத்தியே பரே பும்சி, வேத சொரூபியான அந்த பகவான்,
வேத வேத்தியை வேதத்தின் மூலமாக அறியக்கூடக்கூடிய அந்த வேத சுரூபியான அந்த பகவான் வந்து இங்க தசரதனுடைய புதல்வனாக அவதரித்திருக்கின்றான் அப்படின்றது ஸ்லோகம் சொல்றது. அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள இங்க வந்து வேதங்கள் வந்து மூல வேதங்கள் 4 வேதங்கள் இருக்குன்னு பிரபு சொன்னார். ரிக்கு, யஜு, சாம, அதர்வனம். 5வது வேதம் தான் மகாபாரதம், பெரிய இதிகாசம். அப்ப இதெல்லாம் மூல வேதத்தை படிக்கக்கூடிய அளவிற்கு கலியுகத்துல வந்து நமக்கு யாருக்குமே என்ன கிடையாது அப்படின்னா, ஒரு போதுமான அளவிற்கு நமக்கு வந்து பரீட்சை வந்து கிடையாது. அதை வந்து நம்ம வந்து வேற விதமா சொல்லலாம், ஞானம் கிடையாது அப்படின்லாம் சொல்லலாம். அப்படி அந்த அடின்னு சொல்ல மாட்டேன். கலியுகத்துல நமக்கு போதுமான அளவிற்கு நம்முடைய என்ன சொல்றது, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களோ, நம்முடைய தாயோ தந்தையர்களோ, நம்முடைய வேதம் படித்த நபர்கள் வந்து கிடையாது நம்முடைய வம்சத்துல அவ்வளவு எளிமையான முறையில. அப்போ பிராமணர்கள் தான் வேதத்தை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மூல வேதத்தை வந்து படிக்கக்கூடிய அளவிற்கு அதிகாரம் உள்ளது. அவங்களுக்கும் அதனுடைய சக்தி வந்து இயற்கையால பகவானுடைய கருணையால வழங்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள மூல வேதத்துல வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அந்த புலமை வந்து இருக்கின்றது. அதை அவங்க வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறாங்க. பகவான வேதத்தின் மூலமாக எம்பெருமானை புரிந்து கொள்கிறார்கள். அப்ப மீதி பேரெல்லாம் பிராமணர்கள் ஒரு பகுதி இருக்காங்க இந்த மனித சமுதாயத்துல, ஒரு அங்கமா இருக்கிறாங்க, முக்கியமான அங்கமாக இருக்கிறார்கள். மீதி பெரும் பகுதி இங்க மெஜாரிட்டியே வந்து இங்க நிறைய பேர் இருக்காங்க. மூல வேதத்தை படிக்கக்கூடிய அளவிற்கு அந்த சத்துவகுணம் கிடையாது, நம்ம சமஸ்கிருத புலமை கிடையாது. இங்க இப்ப கலியுகத்துல இது ரொம்ப பொருந்தும். ஏன் கலியுகத்துல வந்து இந்த ராமாயணம், இந்த புராண இதிகாசங்கள், பகவத்கீதை இதுவே போதுமானது. பாகவத புராணம், ராமாயணம், மகாபாரதம் இது மட்டுமே போதுமானது. சைதன்ய மகாபிரபு சொன்னார், அது கூட தேவையில்லை. கலியுகத்துல வந்து 2 விஷயம், பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதம் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைதன்ய மகாபிரபு வந்து நமக்கு வந்து வழிகாட்டி இருக்கின்றார். இதை மட்டும் படிச்சாலே போதும். ஒருத்தர் பகவத்கீதை பகவானை சொன்னது, பாகவதம் பகவானை பற்றி பிற்காலத்துல பக்தர்கள் சொன்னது, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த 2 மட்டுமே கலியுகத்திற்கு போதுமானது. கூடவே இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் போதுமானதுன்னு சொல்லி சைதன்ய மகாபிரபு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். சில பிரபுபாத் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார். அப்போ கலியுகத்துல நம்ம மூல வேதத்தை படிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம யாருக்குமே அருகதை இல்லை. அதற்கான சக்தி இல்லாத காரணத்தால் நமக்கு வந்து இதை எல்லாமே வந்து பார்க்கிறார், வியாசர் வந்து பார்க்கிறார். அப்போ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரே வேதத்தை வந்து அதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை வந்து அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, பாகவதம் இதெல்லாம் வந்து பாகவதத்தை வந்து புராணங்கள் எழுதக்குள்ள அவர் வந்து பார்க்கிறார். அதற்கு முன்னாடியே அவர் வந்து பல வேத பிரிவுகளை வந்து கிளையா பிரிச்சிடுறார். பிரிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு மனசாந்தி ஏற்படாத இருக்கக்குள்ளதான் அவர் வந்து பாகவத புராணத்தை வந்து எழுதுறாரு. நம்ம பாகவத்துல இருந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப இங்க கேள்வி என்ன அப்படின்னா, வேதங்களை வந்து வேத சொரூபியான அந்த பகவானை வந்து இங்க நம்ம புரிந்து கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம். அப்போ நம்ம கலியுக மக்களுடைய நன்மைக்காக இங்க வியாசரும் சரி, வால்மீகி ரிஷியும் சரி, என்ன விஷயத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னா, அந்த வேதத்தை, அதனாலதான் பாகவதம், இந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே சில நபர்கள் மாயாவதிகள், இந்த அருவவாதிகள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்த தர்க்கவாதிகள்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவர்கள் எல்லோருமே சமஸ்கிருத புலமை கொண்டவர்கள். இயற்கையிலேயே அவர்கள் வந்து வேதத்தை தான் பிரமாணமாக எடுப்பார்கள். பிரமாணம் அப்படின்னா உண்மையை வந்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை மட்டும் தான் நாங்க ஏத்துக்கிடுவோம். உபவேதங்கள்ல, உபவேதம்னா எது? இந்த புராணங்கள், இதிகாசங்கள், சம்ஹிதைகள் இது எல்லாமே வந்து உபவேதங்கள். வேதத்துல சொல்ல வரக்கூடிய கருத்தை அதை பகவானுடைய செயல்கள் மூலமாக இந்த உலகத்துல மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக இங்க வந்து நம்முடைய முனிவர்கள், ரிஷிகள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பெரும் பிரயத்தனப்பட்டு அவர்களுடைய காதுல மாட்டிக்கிறேன். அப்போ பெரும் பிரயத்தனப்பட்டு வால்மீகி ரிஷி, வியாசர் வந்து மனித குலத்துடைய மிகப்பெரிய நன்மைக்காக அவர் வந்து அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேதத்தை வந்து தொகுத்திருக்கிறாங்க. அப்போ இங்க ராமாயணம் நம்ம இப்ப படிக்க போறோம், மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் நம்ம கேட்க போறோம் அப்படின்னாலே இந்த 2 இதிகாசங்களுமே பகவானுடைய மூல வேதத்துல பகவான் வந்து இப்ப உபநிஷத்துக்கள்லாம் நம்மளால படிக்க முடியாது. அப்ப அந்த உபநிஷத்துக்கள் வேதத்துல, மூல வேதத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இங்க வந்து பகவானே இங்க பல அவதாரங்கள் எடுத்து ஒவ்வொரு முறையுமே அவரே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் வேதத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பின்பற்றி அதன் நடக்கக்கூடிய அவதாரங்கள் பட்டியல்ல முதன்மையான அவதாரம் நம்ம சொல்லக்குள்ள மனித அவதாரம். மனிதனாகவே இங்க அவதாரம் எடுத்து வேதத்தை வந்து என்ன பண்றார், அதை எப்படி ஒரு மனிதன் எப்படி வேதத்தை ஒற்றி தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும்
அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இங்க எடுத்த ஒரு அவதாரம் அப்படின்னா அந்த அவதாரம் கண்டிப்பாக வந்து கிருஷ்ணரை கூட குறிக்காது. யாரை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ராமரை மட்டும்தான் குறிக்கும். அதனாலதான் ராமர் வந்து ஆண்டாள் பாடக்குள்ள ரொம்ப திருப்பாவையில ஒரு வார்த்தை வரும். அது எனக்கு பெருசா வந்து பாசுரங்கள் பெருசா தெரியாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் லைட்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன். மனதிற்கினியான் அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து பாடியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிடணும். திருப்பாவையில மனதிற்கினியான் கிருஷ்ணர் உண்மையிலே வந்து லீலை செய்து மத்தவங்களுடைய மனசை வந்து கவர்றார், லீலையால எல்லோரையும் வசீகரிக்கிறார். அது எல்லாமே சரிதான். ஆனா மனதிற்கினியான் ராமனை பாடக்குள்ள மனதிற்கினியான், மனதிற்கு வந்து மிக இன்பத்தை கொடுப்பவன், ரொம்ப இனிமையானவன் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளே வந்து பாடியிருக்கான். ஓகே, எனவே அது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். அப்ப இந்த ராமாயணமானது வந்து வால்மீகி ரிஷியால என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா தொகுக்கப்பட்டிருக்கு. இந்த வால்மீகி ராமாயணத்திற்கு எப்படி தொகுக்கப்பட்டது, ராமாயணம்னா என்ன, இந்த ராமாயணத்திற்கு யாரெல்லாம் வியாக்கியானம் செய்திருக்கின்றார்கள், இந்த ராமாயணத்தை அதிகமாக இப்ப நம்ம ராமாயணம் வந்து இப்ப நம்ம இஸ்கான்ல பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், சைதன்ய மகாபிரபுடைய வழிகாட்டுதல்ல பகவத்கீதை, பாகவத புராணம், சைதன்ய சரிதாமிர்தம், இது 3 தான் நம்ம அதிகமா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா விவாதிக்கப்படுவோம் இஸ்கான்ல, நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்துல. அப்ப ராமாயணம் வந்து எந்த சம்பிரதாயத்துல அதிகமா பேசப்படுறதுன்னு அப்படின்னு வந்து கண்டிப்பா அதுக்காக இது நம்ம சம்பிரதாயம் கிடையாது, அதனால நான் இந்த ராமாயணத்தை நான் வந்து பெருசா படிக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அது மிக தவறான ஒரு செயல். கண்டிப்பா நீ ராமாயணம் தெரியாம பகவானுடைய சில விஷயங்களை நீ பேசவே முடியாது. ஏன் பேச முடியாது அப்படின்றத வந்து அடின்னு சொல்றேன். காரணம் என்ன அப்படின்னா பக்தி ரசாமிர்த சிந்துல நாம வந்து பார்க்கலாம். பக்தி ரசாமிர்த சிந்துல 12 ரசங்கள் இருக்கிறதா சில ரூபகோசாமி வந்து சொல்றார். அப்போ அந்த 12 ரசங்கள்ல என்னென்ன ரசங்கள் இருக்குது, குறிப்பா வந்து தாசி ரசம், சக்கி ரசம், தாசி ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம், இந்த 5 ரசங்கள் வந்து இருக்கு. 7 உபரசங்கள் வந்து இருக்கின்றது. அதுல கருணாரசம் அப்படின்னு ஒரு ரசம் வந்து இருக்கின்றது, இனிமை உறவு முறை வந்து இருக்கின்றது. அப்போ ராமாயணம் முழுக்கவே கருணாரசத்தை நீங்க ராமாயணம் ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னாலே விபீஷணன் வந்து சரணாகதி பண்ண வருவான் ராமன் கிட்டக்க. அப்ப ராமன் வந்து விபீஷணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆலிங்கனம் செய்து கொள்வார். அனுமன் அங்க விபீஷணன் உங்ககிட்ட சரணாகதி செய்வதற்காக வருகின்றார் பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே விபீஷணன் வந்து பார்த்தவொடனே பகவான் வந்து அங்க வந்து கருணை மழையை வந்து பொழிவார். சீதையை வந்து ராவணன் வந்து கடத்திட்டு போன உடனே அங்க வந்து சீதை உடைய பிரிவாற்றைமை தாங்காம பகவான் வந்து அங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா சாதாரண ஒரு மனுஷனை போல, மானிடனை போல பகவான் வந்து அங்க என்ன பண்ணுவார் அப்படின்னா காடுகள்ல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சுற்றி வந்து அழுவார். எல்லா அங்க இருக்கக்கூடிய பட்சிகள், மரம், செடி, கொடிகள் எல்லாம் கேட்பார், இந்த பக்கம் சீதை போனாலும் பார்த்தீங்களா, என்னுடைய மைதிலி போனால் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்பார். எப்படி வந்து கிருஷ்ணருடைய ராசலீலையில கிருஷ்ணர் மறைந்த உடனேயே கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை போல அவருடைய லீலைகளை வந்து அபிநயம் செய்து காட்டினார்களோ, அதை போலவே இங்க வந்து சீதை வந்து எங்க ராவணன் வந்து கடத்திட்டு போயிட்டான். இப்ப சீதையுடைய பிரிவாற்ற மேல இங்க ராமன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா என்னுடைய சீத்தை மைதிலியை பார்த்தீர்களா அப்படின்னு, ஜானகியை பார்த்தீர்களா அப்படின்லாம் வந்து அழுது வந்து புலம்புவார். அப்போ ராமாயணம் இப்ப தசரதன் வந்து ராமன் வந்து காட்டிற்கு போகணும் கைகை சொன்ன உடனேயே வந்து என்ன பண்ணிடுவார், அதை வந்து தந்தையுடைய விருப்பத்திற்காக உடனே இவர் வந்து காட்டுக்கிட்டு போயிடுவார். அப்போ ராமனுடைய பிரிவு தாங்க முடியாம அங்க தசரதன் வந்து உடனடியாக தன்னுடைய உயிரை வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா தியாகம் செய்து விடுவார். உடனே உயிர் போயிடும். ஜடாயு பார்க்கலாம், சீதையை மீட்கணும் அப்படின்றதுக்காக இங்க ராவணன் கூட வந்து சண்டை போடுவார். அதுல அவருடைய உயிரே வந்து போயிடும். பகவானிற்காக இங்க வந்து உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமை உள்ள ஒரு காவியம் அப்படின்னா அது ராமாயணத்திற்கு மட்டுமே சேரும். நீங்க கிருஷ்ண லீலையில எல்லாமே வேற மாதிரிதான் இருக்கு. கிருஷ்ணர் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவார், எல்லாரையும் அரக்கரைகளையும் கொன்று குவிப்பார், பாண்டவர்களை வந்து காப்பாற்ற முயற்சி செய்வார், கோபியர்கள் கூட இனிமையான லீலைகள் செய்வார். அதுல வேற விதமான ரச பரிமாற்றங்களை வந்து பகவான் வந்து செய்வார். ஆனா ராமாயணத்துல நீங்க பார்க்கக்குள்ள முழுக்க இதுல வந்து என்ன சொல்றது, அந்த கருணா ரசம், அந்த பகவான் மேல வந்து அந்த ஒரு பிரிவாற்றமை, அந்த விரக தாபத்தை வந்து எப்பொழுதுமே தசரதன் வந்து ராமன் காட்டிற்கு போறானே, ராமா 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 அப்படின்னு சொல்லியே உயிரை விட்டுருவான். அரண்மனையை விட்டு வெளியில வரக்குள்ளவே கொஞ்ச தூரம் தான் வந்திருப்பார் ராமர். ரதத்துல வந்து ஏறி கொஞ்ச தூரம் தான் வருவார். அதுக்குள்ளவே அங்க வந்து ராமன் போறானேன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே இந்த கருணாரசத்தை வந்து அதிகமா பேசக்கூடிய ஒரு காவியம். நீங்க மகாபாரதம் போல கிடையாது, ஸ்ரீமத் பாகவதத்தை போல எல்லாம் கிடையாது.
இதுல ஃபுல்லாவே சோக கதை தான். ஒரே வார்த்தையை தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சோக கதை தான். ஆனா அது வந்து இனிமையான சோக கதை. வித்தியாசமா இருக்கும். ராமாயண காமியை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை நம்ம உள்ளார ஸ்லோகங்கள் மூலமா வாசிக்கக்குள்ள நமக்கு வந்து பலவிதமான அர்த்தங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் வந்து இந்த ராமாயணம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பகவத் ராமானுஜர். அவரை தெரியாத இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இருக்க முடியாது. ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பரம்பரையில வரக்கூடிய மிகப்பெரிய ஆச்சாரியார். அவர் தான் அந்த சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியார். ஸ்ரீ பகவத் ராமானுஜர் அவரை பத்தி பேசாம நம்ம ராமாயணமே பேச முடியாது. ஏன் அப்படின்னா ஆளவந்தாருக்கு 5-6 சீடர்கள் வந்து இருக்கின்றார்கள். யமுனாச்சாரியருக்கு அதுல முதன்மையா பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டி நம்பிகள், திருக்கச்சி நம்பிகள், அதுக்கப்புறம் பெரிய திருமலை நம்பிகள், அதுக்கப்புறம் வந்து ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், இதை போன்ற ஒரு 6 முக்கியமான சீடர்கள் வந்து ஆளவந்தார் யமுனாச்சாரியருக்கு வந்து இருக்கின்றார்கள். அதுல ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு விஷயத்துல வந்து நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். அப்போ அந்த யமுனாச்சாரியருடைய சீடர்கள்ல முக்கியமான சீடர் வந்து திருப்பதியில வந்து அங்கேயே பகவானுக்கு வந்து மேல இருக்கக்கூடிய திருப்பதி பாலாஜிக்கு ஆதியிலிருந்தே ரொம்ப காலம் சேவை செய்து அங்கேயே வாழ்ந்த ஒரு இவருடைய சிஷ்யர் யாரு அப்படின்னா பெரிய திருமலை நம்பிகள். அப்போ பிற்காலத்துல வந்து ராமானுஜருக்கு நான் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களுமே நீங்க 6 பேருமே அவருக்கு வந்து போதிக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு கட்டளை வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது. ஒரு உதாரணமா மந்திர உபதேசம் அதை திருக்கோஷ்டியூர் நம்பிகள் வந்து பண்ணணும் அப்படின்றது நியம கிரமம். அவர் தான் வந்து பண்ணார். பிற்காலத்துல பெரிய நம்பிகள் என்ன பண்ணார் அப்படின்னா ராமானுஜருக்கு வந்து சமாஷனம் வந்து பண்ணார். அதே போல ராமானுஜர் வந்து இந்த அரையர் சேவையை வந்து யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிறார் அப்படின்னா ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், அதாவது யமுனாச்சாரியருடைய ஒரு மகனான ஆழ்வார் பெருமாள் திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்னக்கூடிய ஒரு ஆச்சாரியர்கிட்ட இருந்து இந்த அரையர் சேவை எப்படி செய்யணும் அப்படின்னக்கூடிய விஷயத்தை அவர்கள்ட்ட இருந்து ராமானுஜர் கத்துக்கிறார். அதே போல ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை வந்து முழுவதுமாக யாருக்கிட்ட இருந்து கத்துக்கொள்றாரு அப்படின்னா பெரிய திருமலை நம்பிகள்கிட்ட இருந்து, திருப்பதியில இருக்கக்கூடிய திருமலை நம்பிகள்கிட்ட இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கற்றுக்கொள்றாருன்னு வந்து சொல்லப்படுது. அதை எப்படி கற்றுக்கொண்டார்? ஒருத்தர் ராமாயணத்தை வந்து ஒரு ஆச்சாரியர் ராமானுஜர் அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்மை போன்ற சாதாரண ஜீவராசிகளுக்கு உபதேசிக்கக்கூடிய விதமாக அவர் இந்த ராமாயணத்தை வந்து 1 தடவை 2 தடவை கேட்கல, 18 தடவை வந்து ராமாயணத்தை வந்து திருமலை நம்பிகள்கிட்ட இருந்து வந்து கேட்டிருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த ஒவ்வொரு தடவையும் இந்த 24,000 ஸ்லோகங்கள் இருக்கு. எல்லாரும் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் விஷயத்த வந்து சொல்ல போறேன். இந்த ராமாயணத்திற்கு மொத்தம் 7 காண்டங்கள் இருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், புதுசா நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்யக காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், அதுக்கப்புறம் உத்தரகாண்டம். இந்த 7 காண்டங்கள் வந்து இருக்கு. அப்ப இந்த 7 காண்டத்துல ஏறக்குறைய ராமாயணத்திற்கு நம்ம பொதுவா சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் வந்து 24,000 ஸ்லோகம் நம்ம மொட்டையே சொல்லிடுறோம். ஆனா உண்மையிலே ராமாயணத்திற்கு 24,000 ஸ்லோகங்கள் கரெக்டா கிடையாது. அதே போலவே ஸ்ரீமத் பாகவதத்துக்கு 18,000 ஸ்லோகம் நம்ம சொல்றோம். ஆனா 18,000 ஸ்லோகத்திற்கு கொஞ்சம் குறைவுதான் ஸ்ரீமத் பாகவதம். இப்ப ராமாயணத்திற்கு எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா தெரியணும். நம்ம ஒரு வைஷ்ணவ பாதையில இருக்கிறோம், நம்ம ஒரு சம்பிரதாயத்துல இருக்கிறோம், பகவானுடைய அடியவனா இருக்கிறோம், பக்தையா இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வேதங்கள்லாம் என்ன, புராணங்கள்லாம் என்ன, எந்தெந்த புராணங்களுக்கு எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு, குறிப்பா எந்தெந்த இதிகாசங்களுக்கு எவ்வளவு சர்க்கங்கள், எத்தனை அத்தியாயங்கள், எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு அப்படின்னக்கூடிய விஷயம், அந்த அத்தியாயத்துடைய பெயர்கள், இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள மொத்தம் ராமாயணத்திற்கு 7 காண்டங்கள் 24,253 ஸ்லோகங்கள் இருக்குது. எல்லாரும் நோட் பண்ணிக்கிடுங்க. மொத்தம் ராமாயணத்துக்கு 24,000 ஸ்லோகம் நம்ம சொல்றோம். ஆனா 24,253 ஸ்லோகங்கள் வந்து இருக்கிறதா நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் தகவல் கொடுக்கின்றார்கள். அதுல பாலகாண்டத்துல மொத்தம் முதல் காண்டமான பாலகாண்டத்துல 2,256 ஸ்லோகங்கள் வந்து இருக்கு. 2,256 ஸ்லோகங்கள். அயோத்தியா காண்டத்திற்கு 4,415 ஸ்லோகங்கள் வந்து இருக்கு. 4,415 ஸ்லோகங்கள். அடுத்தது ஆரண்யக காண்டம் 2,732 2732 2,732 ஸ்லோகங்கள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் 4வது காண்டம் கிஷ்கிந்தா காண்டத்திற்கு 2,620 ஸ்லோகங்கள் 2,620 ஸ்லோகங்கள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது.
சுந்தர காண்டத்திற்கு 3006 ஸ்லோகங்கள் வந்து இருக்கு. யுத்த காண்டத்திற்கு 5990 ஸ்லோகம் வந்து இருக்கு. உத்தர காண்டத்திற்கு 3234 ஸ்லோகம். மொத்தமா நம்ம கூட்டக்குள்ள 24253 ஸ்லோகங்கள் இருக்கிறதா நாம படிக்கிறோம். இந்த ராமாயணத்திற்கு எத்தகைய அளவு கொண்டது அப்படின்னா, இப்ப இது உள்ளார அத்தியாயங்கள் நம்ம ஸ்லோகம் வாசிக்கக்குள்ள படிப்போம். ஷட்காண்டானி ததா உத்தரம், அதாவது ஷட்காண்டானி அப்படின்னா 6 காண்டம் ததா உத்திரம், 6 காண்டம் பிளஸ் 1 காண்டம் அப்படின்னு வந்து இங்க வந்து வால்மீகி ரிஷி வந்து சொல்றார். மொத்தம் அப்படி பார்க்கக்குள்ள எத்தனை சர்க்கங்கள் இருக்கு அப்படின்னா 500 சர்க்கங்கள் வந்து இருக்கு ராமாயணத்திற்கு மொத்தம் 500 சர்க்கங்கள் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நிமிஷம். அப்போ மொத்த ராமாயணத்துக்கு எத்தனை சர்க்கங்கள் அப்படின்னா 500 சர்க்கங்கள், 7 காண்டங்கள், 24253 ஸ்லோகங்கள் வந்து உள்ளடக்கியது இந்த ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். அப்ப இந்த வால்மீகி ராமாயணத்தை இந்த 24000 ஸ்லோகத்தையுமே பகவத் ராமானுஜர் 18 தடவை திருமலை நம்பிகள்ட்ட இருந்து ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து சொல்லக்குள்ள ஒவ்வொரு அர்த்தங்கள் வந்து 18 அர்த்தங்கள் இருக்கிறதா, 18 முறை வந்து அவர் ராமாயணத்தை கேட்டிருக்கார். அந்த 18 முறையும் அவர் ராமாயணத்தை ஒரே மாதிரியே சொல்லி கொடுக்கல. அதான் இங்க விஷயமே. 18 தடவையும் இந்த ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஆழமான பலவிதமான தத்துவங்களை, 18 விதமான தத்துவங்களை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ராமானுஜருக்கு 18 விதமான தத்துவ விசாரணைகளை உள்ளடக்கிய இந்த ராமாயணத்தை அவர் வந்து 18 விதங்கள்ல வந்து அவர் வந்து 18 முறை வந்து சொல்லி கொடுத்திருக்கார். நல்லா கேட்டு, நம்ம இன்னும் ஒரு தடவையே கேட்கல, படிக்கவே இல்லை. எவ்வளவு துரதிருஷ்டமான ஒரு சூழ்நிலையை பார்த்திருக்கீங்களா? அதனாலதான் நமக்கு பகவானை பத்தி எதுவுமே புரியல. ராமாயணமோ புராணமோ இதிகாசமோ இன்னும் நம்ம எதுலையுமே நம்ம என்ன பண்ணல, படிக்கவே இல்லை, கேட்கவும் இல்லை, முழுசா கேட்கவும் இல்லை. ஆச்சாரியர்கள் எதனால இவங்களுக்கு வந்து இவ்வளவு பக்தி, இவ்வளவு ஞானம், அவங்க ஞான கடலாக பகவானை பற்றின அனைத்தையுமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஞான கடலாக. அதனாலதான் பகவத்கீதையில வந்து இந்த ஸ்லோகம் இருக்கு 4வது அத்தியாயத்துல. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷனேன சேவையா உபேதீக்ஷந்தி தேக்யானம் ஞானின தத்வ தர்ஷனக. அவர் ஞானி. யாருங்க ஞானி அப்படின்னா, ஞானின்னு சொல்லல, ஒரு பக்தன், ஒரு ஆசிரியர், ஒரு குருவானவர், ஒரு ஆச்சாரியரானவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் ஞானின தத்வ தர்ஷனக. அவர் வந்து ஒரு ஞானி. அப்போ அவருக்கு தெரியாத விஷயம்னு ஒண்ணு வந்து கிடையவே கிடையாது, எல்லாமே தெரியும். அப்போ நம்ம வந்து ஏன் வந்து இன்னும் நமக்கு பகவானை பத்தி எந்த விஷயங்களும் நமக்கு வந்து இன்னும் புரியல அப்படின்னா, நமக்கு போதுமான அளவிற்கு இன்னும் வந்து நம்ம வந்து அடிப்படையா இருக்கக்கூடிய நாம புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இங்க வியாசரோ இங்க வால்மீகியோ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ராமாயணத்தை வந்து நமக்கு கதை ரூபமாக வேதத்தையே, அந்த வேத விஷயங்களை பகவானுடைய அவதாரங்களை வைத்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விளக்கம் வந்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கக்குள்ள ராம அவதாரத்தை ஃபுல்லாவே அவர் வந்து வால்மீகி வந்து என்ன பண்ணிட்டார், அந்த வேதத்துல இருக்கக்கூடிய பலவிதமான விஷயங்களை இங்க ராமாயணத்துல வந்து இருக்கு. கடைசியில ராமாயணத்தை வந்து நாம வந்து ஒரு கதையை வந்து நம்ம வந்து படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும். இஸ்கான்ல இருக்கவங்களை விட வெளியில உள்ள மக்களுக்கு ராமாயணம் நல்லாவே தெரியும். பொதுவாக இஸ்கான் பக்தர்கள் அடியேன் பார்த்த வரைக்கும் இஸ்கான்ல வந்து மிக குறைந்த அளவில் உடைய பக்தர்கள் மட்டும்தான் ராமாயணத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஓரளவிற்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய பக்தர்களா வந்து இருக்கின்றார்கள். அது மிக மிக துரதிருஷ்டம். கண்டிப்பா நம்ம வந்து ராமாயணம் படிக்காம பகவானுடைய பல லீலைகளுக்கு நம்மளால வந்து பலவிதமான சித்தாந்தங்களுக்கு நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா வியாக்கியானம் வந்து கொடுக்கவே முடியாது, சரியான உதாரணங்கள் நம்மளால கொடுக்கவே முடியாது. இப்ப பக்திராசாமுத சிந்துல நம்ம படிக்கிறோம், கருணாரசத்தை வந்து படிக்கிறோம். அந்த கருணாரசத்துக்கு நீங்க உதாரணம் ராமாயணத்துல இருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த ரசத்திற்கு வேற எதுல இருந்து நீங்க உதாரணம் கொடுக்கவே முடியாது. ஏன் கொடுக்கவே முடியாது அப்படின்னா, ராமாயணம் நீங்க தொடாம நீங்க உபன்யாசமே வழங்க முடியாது. ஏன் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உபன்யாசகர்கள் வந்து நம்ம பார்க்கலாம், முதல் தரமான உயர்தரமான ஒரு உபன்யாசகர்கள், ஒரு பிரச்சாரகர்கள் அப்படின்னா அவர்கள் யாரு அப்படின்னா, வேதத்தையும் மூல வேதங்களை அப்படியே பகவானுடைய லீலைகள்ல வந்து காட்டக்கூடிய இந்த புராணங்கள் இதிகாசங்களை இருக்கக்கூடிய விஷயத்தை தவிர வேறொரு விஷயத்தை வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பேசவே மாட்டாங்க. அவர்கள் தான் உண்மையான ஒரு உயர்தரமான உபன்யாசர்கள், பிரச்சாரர்கள். அப்படி அவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேதங்களை வந்து என்ன பண்ணணும்னா பகவானுடைய விஷயங்களை வந்து கேட்கணும்.
அப்போ அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சாரங்கள் எல்லாமே லௌகீகமான விஷயங்கள், உதாரணங்கள் பல உதாரணங்கள் ஒரு கப்பித்தனமா சொல்லணும் அப்படின்னு கப்பித்தனமான முறையில ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆஹ் எந்த உதாரணத்தை கொடுத்தாலும் அதை வேதத்தில் இருக்கக்கூடிய உதாரணமே கொடுக்காம தன்னுடைய சொந்த உதாரணத்தையோ அல்லது லௌகிகமான பௌதிகமான உதாரணத்தை இன்னைக்கு கொடுக்கறத நாம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ ஏன் நமக்கு இன்னும் பகவானை பத்தி இன்னும் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமலேயே இருக்கு அப்படின்னா, நம்ம இன்னும் சரியான நபர்கிட்ட இருந்து வேத புராணத்தை இதிகாசங்கள் எல்லாத்துலயுமே நம்ம கற்று தேர்ந்த நபர்களாக நம்ம கண்டிப்பா இருக்கணும். குறிப்பா எது தெரியுதோ இல்லையா, ராமாயணம் மகாபாரதம் ஓரளவிற்காவது தெரியணும். அது கண்டிப்பா பார்க்கக்குள்ள ஒரு அளவுக்கு மேல நம்முடைய சம்பிரதாயத்தை நம்ம அதுல ரொம்ப உள்ளார போகல. நம்ம சம்பிரதாயம் பாகவத புராணம், சைதன்ய சரிதாமிர்தம், பகவத்கீதையோட நின்றாலும் கௌடிய சம்பிரதாயம். ராமாயணமும் கண்டிப்பாக நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆதிகாவியம். அதை ஏன் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வித்யா சர்வ அபிவித்யா. ராமானுஜர் கற்றுக்கொண்ட முதல் தடவை அவருக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, 18 தடவை 18 ரகசிய அர்த்தங்களை சொல்லி கொடுக்கிறார் திருமலை நம்பிகள். அதுல முதல் அர்த்தம் அவருக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வித்யா சர்வ அபிவித்யா. தொட்ட இடத்துல எல்லாத்துலயுமே ஞானம் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் அப்படின்னா, அது வேதங்களுக்கு இணையான ஒரு ஒரு காவியம் இருக்கு அப்படின்னா அது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் மட்டும்தான். எந்த இடத்துல தொட்டாலும் ஞானம் ஞானம் ஞானம். எந்த இடத்துலயுமே நீங்க எந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்தாலும் அதற்குள்ளார ஒரு விஷயங்கள் இப்ப நம்ம நீங்க கேட்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே இப்ப பிரபு நம்ம அடுத்தது இப்ப நான் பகவானுடைய ராமனுடைய ஜனனம் வரைக்கும் நான் உங்களுக்கு உபன்யாசம் கொடுப்பேன். அதற்கப்புறம் ஃபுல்லாவே அவர் தான் கொடுப்பாரு. ஏறக்குறைய நடுவில் அடியேன் வருவேன். அப்ப இதுல இருக்கிறது ஏதோ பிரபு நல்ல கதைங்க, 2 பிரபுகள் நல்ல கதைகள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, நல்லாவே சொன்னீங்க கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையா மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. இதுல இருக்கக்கூடிய அதாவது வித்யா சர்வ அபிவித்யாக, தொட்ட இடத்துல எல்லாமே ஞானம் இதுல இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் அப்படின்னா அது ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்துக்கு மட்டுமே அந்த பெருமை சேரும். ஏன் அப்படின்னா அதுல உள்ள ஒவ்வொரு ஸ்லோகங்களுமே எப்படிப்பட்டது அப்படின்னா ஞான கடல். ஞானத்தை நமக்கு வழங்கும். பகவானை பற்றின அறிவை அது நல்கும். அப்ப அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமாயணம் இங்க இந்த ராமாயணத்திற்கு 18 தடவை ராமானுஜர் திருமலை நம்பிகள்கிட்ட கேட்டிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராமாயணத்திற்கு ரொம்ப நிறைய பேர் ஆதி காவியம் என்னக்கூடிய காரணத்தால, இது ரொம்ப பழமையான ஒரு காவியம் அப்படின்னக்கூடிய காரணத்தால இந்த ராமாயணத்திற்கு பிரசித்தமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு மகாச்சாரியர் ஒரு மகான் இருக்கின்றார். அவர் யார் அப்படின்னா, அவர் யாருடைய பரம்பரையில வராரு அப்படின்னா, அவர் பேர் கோவிந்தராஜர் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. இவங்களை இந்த மாதிரி இதை போல மகாச்சாரியர்களை பத்தி எல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரியாது. பகவத் ராமானுஜர் 11வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியார், சம்பிரதாய பிரவர்த்தகர். அந்த பரம்பரையில வரக்குள்ள கடைசியா அபிரவ தேசிகர்னு சொல்லிட்டு 20ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் வரார். அதுக்கப்புறம் அந்த பரம்பரையில வரக்கூடிய நபர் தான் வீரராகவாச்சாரியார். இதை போன்ற பல ஆச்சாரியர்கள் வராங்க. அந்த பட்டியல்கள்ல வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் யார் அப்படின்னா இந்த கோவிந்தராஜர் அப்படின்னக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியார். அவருடைய இப்ப நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துக்கு நிறைய பேர் வியாக்கியானங்கள் ஒரு 200 வியாக்கியானங்கள் இருக்கு. அதுல ரொம்ப பிரசித்தமான முதல் தரமான வியாக்கியானம் அப்படின்னா சனாதன கோஸ்வாமி, பலதேவ் வித்யாபூஷணர், குறிப்பா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூருடைய அவருடைய வியாக்கியானங்கள் ரொம்ப மதுரமானதுன்னு எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது பாகவத புராணத்திற்கு. அப்படி ராமாயணத்திற்கு ஒருத்தர் ரொம்ப இனிமையான முறையில வியாக்கியானம் ஒரு ஆச்சாரியர் கொடுத்திருக்காரு அப்படின்னா 4 சம்பிரதாயத்திலுமே கொடுத்திருக்கிறாங்க. ஆனா ரொம்ப பிரசித்தமான வியாக்கியானம் அப்படின்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துல கோவிந்தராஜர் அப்படின்னக்கூடிய மிகப்பெரிய ஆச்சாரியர் ரொம்ப அருமையான வியாக்கியானத்தை இந்த வால்மீகி ராமாயணத்திற்கு அளித்திருக்கின்றார். நான் நடுவுல அவருடைய பெயர் சொல்லுவேன். பிரபு யாருடைய பேரோ சொல்றாரு அப்படின்லாம் நீங்க நீங்க என்ன சொல்றது, ஒரு ஆச்சரியமான முறையில பார்க்க தேவையில்லை. ஏன்னா என்னுடைய உபன்யாசத்துல நான் அவருடைய வியாக்கியானங்களை அடிப்படையாக வைத்துதான் எந்த ஒரு விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னாலும் அந்த விஷயத்திற்கு நாம ஒன்று அது 2 விதமான முறையில நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். ஒன்று அந்த மூல ஸ்லோகத்துல என்ன கருத்துக்கள் இருக்கின்றதோ அந்த கருத்தை அப்படியே விளக்கம் கொடுத்துட்டு அப்படியே போகக்கூடியது ஒரு 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 நிலை. அது 2வது நிலைன்னு கூட சொல்லலாம். ஆனா முதல் நிலை என்னது அப்படின்னா
அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை ஒற்றி பேசக்கூடிய, இப்ப நான் கோவிந்தராஜருடைய வியாக்கியானத்தை அடிப்படையாக வைத்துதான் உங்களுக்கு ராமாயணத்தை இந்த முதல் 5 சர்க்கங்கள் நான் பேச போறேன். அப்போ கோவிந்தராஜருடைய இப்ப நம்ம இந்த ராமாயணத்துல பார்க்கக்குள்ள முதல் சர்க்கம், இதுல சர்க்கம் சர்க்கமா இருக்கும். இப்ப நம்ம பகவத்கீதையில பாக்குறோம் இல்லையா, அத்தியாயம் அத்தியாயமா ஸ்லோகம் ஸ்லோகமா இருக்கு. 700 ஸ்லோகம் 18 அத்தியாயங்கள் இருக்கு. இப்ப அதே போல மகாபாரதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 18 பருவங்கள் இருக்கு. 1.25 லட்சம் ஸ்லோகம் 1.5 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கு மகாபாரதத்துக்கு. அதே போலவே ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்திற்கு 24,253 ஸ்லோகங்கள், 500 சர்க்கங்கள், 7 காண்டங்கள் இருக்கு. அப்போ இதுல முதல் காண்டம், இப்ப நம்ம பாலகாண்டம் தான் நம்ம முதல் காண்டம். அந்த முதல் காண்டத்துல முதல் 5 சர்க்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய சர்க்கங்கள்லாம் அதுக்கப்புறம் கதையா தான் இருக்கும். விஸ்வாமித்திரர் வந்தார் 6வது சர்க்கத்துல. விஸ்வாமித்திரர் வந்தார், ராமனை கேட்டார். தசரதன் நான் தெரியாம வாக்குறுதி கொடுத்துட்டேன், தயவு செய்து நான் கொடுத்த வாக்குறுதியை திரும்ப வாங்கிக்கிறேன்லாம் சொல்லுவார் தசரதன். அதுக்கப்புறம் ராமனை கூப்பிட்டு போவார். அது அதுல இருந்து வரும். ஆனா இந்த முதல் 5 சர்க்கங்கள்ல நிறைய விஷயங்களை என்ன சொல்றது ஞானம் கொட்டி கிடைக்கின்றது. அதுல முதல் சர்க்கம் என்ன விஷயத்த இங்க சொல்ல வர்றது அப்படின்னா, ஒருத்தவர் ராமாயணத்தை எப்படி கேட்கணும் அப்படின்னு கூடிய விஷயத்தை சொல்ல வர்றதுதான் முதல் சர்க்கம். இப்ப ராமாயணம் நம்ம எல்லாருமே கேட்க போறோம். 3 வருஷம் 4 வருஷம் கேட்க போறோம் தொடர்ச்சியா. எவ்வளவு பேர் இப்ப நம்ம கேட்கக்குள்ள ஒரு 30 பேர் 40 பேர் இருக்கோம் இந்த குரூப்ல. ஆனா எதிர்காலத்துல நம்ம இன்னும் நிறைய பேர் 50 பேர் 60 பேர் ஒரு 100 பேராவது வரணும் அந்த குரூப்புக்கு. குறைந்தபட்சம் அரியனுடைய பிரார்த்தனை இது. அப்போ ஆமா, இப்போதைக்கு ஒரு 100 பேர், எதிர்காலத்துல 1000 பேர் வரணும். அப்போ 100 பேராவது வரணும் இந்த உபன்யாசத்துக்கு. ஏன் அப்படின்னா, இந்த முதல் சர்க்கத்துல ஒருத்தர் எப்படி ராமாயணம் எப்படி கேட்க வேண்டும் அப்படின்றது முதல் சர்க்கம். இப்ப ராமாயணத்துல நம்ம முதல் சர்க்கம் இப்ப படிக்க போறோம் அடுத்தது நாளையில இருந்து. இப்ப அந்த முதல் சர்க்கத்துல என்ன விஷயங்கள் சொல்லப்படுறது, வால்மீகி நாரதர்கிட்ட கேட்பார். எப்படி இந்த உலகத்துல எல்லா விதமான நற்குணங்களை உடைய நபர்கள் யார் இருக்கா, பராக்கிரமத்திலையும் வீரத்திலையும் பொறுமையிலையும் ஞானத்திலையும் என்ன சொல்றது புலனடக்கத்திலையும் எல்லோருடைய மனதை வசீகரிக்கிறதுலையும் எல்லோருடைய பார்க்கக்குள்ளவே அவனுடைய தோற்றம் மனதிற்கினியான் இனிமையை கொடுக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்கக்குள்ளவே மனசுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா இனிமையை கொடுக்கணும். இந்த அளவுக்கு குணம் உள்ள இந்த குணபூர்ணனாக யாராவது இந்த லோகத்துல இருக்காங்களா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி நாரதர்கிட்ட கேட்பார். அப்ப முதல் சர்க்கமானது எதை சொல்ல வர்றது அப்படின்னா, கேட்டல். ஒருத்தவன் ராமாயணத்தை எப்படி கேட்கணும், அதை எவ்வளவு ஸ்ரத்தையா கேட்கணும், அதை இப்ப வால்மீகி கேட்கிறார். வால்மீகி ராமாயணத்தை தான் கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு அப்படின்னா, அந்த சர்க்கத்தை முதல் சர்க்கம் தான் ஒருத்தர் ராமாயணத்தை எப்படி கேட்க வேண்டும் அப்படின்றத சொல்றது முதல் சர்க்கம். 2வது சர்க்கத்துல ஒருத்தர் அதே கேட்ட ராமாயணத்தை ஃபர்ஸ்ட் நாரதர்கிட்ட இருந்து கேட்டுறார். அதுக்கப்புறம் திரும்ப பிரம்மா வரார். பிரம்மா நீ ராமாயணத்தை எழுதணும் அப்படின்றத சொல்றார். அவர் ஒரு 2 கிரெஞ்சோ பறவைகள் அங்க ஒன்றா இருக்கக்குள்ள ஒரு வேடன் அம்பால அடித்து விடுவார். அதுல ஒரு ஸ்லோகங்கள் தன்னை அறியாமலேயே கோபத்தால ஒரு சாபத்தை கொடுப்பார். அது ஸ்லோகங்களாக அவர் வாயிலிருந்து அவரை அறியாமலே என்ன பண்ணிடும் அப்படின்னா வெளிவந்துடும். அப்போ இது எப்படி இவ்வளவு கவிதைத்துவமான ஒரு ஸ்லோகங்கள் என்னுடைய வாயிலிருந்து என்னை அறியாமலே வெளி வந்தது அப்படின்றத ஆச்சரியத்துல இருக்கக்குள்ளவே பிரம்மா அங்க வந்துருவார். அப்போ பிரம்மா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ராமாயணத்தை எழுதணும், நீ ராமாயணத்தை தியானம் செய்ய வேண்டும். ராமனுடைய செயல்களையும் லக்ஷ்மணனுடைய செயல்களையும் சீதையுடைய குண நலன்களையும் எல்லாத்தையுமே உன்னுடைய மனக்கண்ணால தியானித்து, தூய்மையான மனக்கண்ணால் தியானித்து நீ அதை இந்த லோகத்துடைய நன்மைக்காக நீ எழுத வேண்டும் அப்படின்னக்கூடிய விஷயத்தை அங்க அவர் சொல்லுவார். அப்ப 2வது சர்க்கத்துல ராமாயணத்தை பார்க்கிறார். ராமன் எங்க இருக்கின்றார், எப்படி செய்கிறார், இப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார், எதிர்காலத்துல என்னென்ன செய்ய போறார், எல்லா விஷயத்திலையும் கடந்த காலம், இப்ப சின்ன வயசா ராமர் என்ன பண்ணார், எப்படி அவதாரம் எடுத்தார், அதுக்கப்புறம் இப்ப என்ன செய்துட்டு இருக்கிறார் நிகழ்காலம், எதிர்காலத்துல அவர் என்ன செய்ய போறார் உத்தரகாண்டத்துல சொல்ல போறார். அதனாலதான் இங்க சொல்லிட்டார். ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நம்ம ரொம்ப கவனமா கேட்கலாம் ராமாயணம் புரியவே புரியாது. அதனாலதான் இந்த முதல் 5வது சர்க்கத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்னது அப்படின்னா, ஷட்காண்டானி ததா உத்திரம். ஷட்காண்டானி அப்படின்னா 6 காண்டம் சொல்லிட்டார். சரி, ஸ்ட்ரெயிட்டா 7 காண்டம்னு சொல்ல வேண்டியதுதானே. அது என்ன ஷட்காண்டானி ததா உத்திரம் ஏன் சொன்னார் அப்படின்னா, 6 காண்டம் பிளஸ் 1 இருக்கு, 6 + 1 அப்படின்ட்டார். ஏன் ஸ்ட்ரெயிட்டா 7ன்னு சொல்ல வேண்டியதுதானே.
அது ஏன் அவர் அப்படி சொல்லல அப்படின்னா, ஷட் காண்டானி ததா உத்தரம், 6 காண்டம் இருக்கு பிளஸ் 1 இருக்கு, கூட இன்னொரு உத்தரகாண்டம் இருக்கு அப்படின்னு ஏன் அவர் சொல்றாரு அப்படின்னா, இப்ப அவர் தியானிக்கிறார் இல்லையா, இது வரைக்கும் அவர் நடந்த விஷயங்களே எல்லாத்தையும் பார்த்துட்டார். இது வரைக்கும் நான் ராமனுடைய வரலாற்றை வந்து சொல்லிட்டேன். இனிமேலும் ராமனுடைய வாழ்க்கையில நடக்க போறதையும் நான் எதுல சொல்ல போறேன், 7வது காண்டமான உத்தரகாண்டத்துல வந்து நான் சொல்ல போறேன். அதனாலதான் ஷட் காண்டானி ததா உத்தரம் அப்படின்னு கூடிய அந்த ஸ்லோகத்தை வந்து அவர் எழுதுறார். அப்ப முதல் சர்க்கமானது கேட்டல், எப்படி ஒருத்தவர் ராமாயணத்தை கேட்கணும் அப்படின்னு கூடிய வழிமுறையை வந்து அவர் வந்து சொல்றார். 2வது சர்க்கத்துல வந்து ராமாயணத்தை அவர் எப்படி ராமனுடைய லீலைகள் எல்லாத்தையுமே, சீதையுடைய லீலைகள், லக்ஷ்மணனுடைய செயல்கள் எல்லாத்தையுமே அவர் எப்படி வந்து தன்னுடைய மனக்கண்ணால அவர் வந்து பார்த்தார் அப்படின்றத வந்து 2வது சர்க்கத்துல சொல்லப்படுது. இந்த 2 விஷயத்தையும் நாரதர்கிட்ட இருந்து கேட்டதையும் 2வது தடவையா பிரம்மா கிட்ட அவரை வந்து பார்த்த பிரம்மாவுடைய கருணையால ராமனுடைய எல்லா லீலைகளையும் பார்த்ததையும் வைத்து அவர் என்ன பண்ண போறாரு இப்ப 3வது சர்க்கத்துல அதை வந்து எழுத போறாரு. இப்ப அதை பற்றி சொல்ல வருவது 3வது சர்க்கம். அப்போ அடுத்தடுத்த சர்க்கத்துல 4வது சர்க்கத்துலதான் பிரச்சாரம். இந்த 4வது சர்க்கத்துல இந்த ராமாயணத்தை வந்து யாருக்கு உபதேசிக்கலாம் அப்படின்னு கூடிய விஷயத்த வந்து அவர் வந்து யோசிக்கிறார். அப்பதான் லவகுசர்கள் வந்து அங்க வராங்க. அப்போ 5வது சர்க்கத்துலதான் ராமர் வந்து வரார். இப்போ முதல் சர்க்கம், 2வது சர்க்கம், 3வது சர்க்கம், 4வது சர்க்கம் எப்படி ராமாயணத்தை கேட்கணும், அந்த ராமாயணத்தை வந்து எப்படி வந்து அவர் பார்த்தார், நாம எப்படி ராமனை வந்து எப்படி பார்க்க முடியும். இங்க வால்மீகி ரிஷி ராமனை வந்து என்ன பண்றார், மனக்கண்ணால வந்து தியானம் செய்து அவரால் பார்க்க முடிஞ்சது. இப்ப நம்ம ராமாயணம் கேட்கறதுடைய பலன் என்ன அப்படின்னா, குறைந்தபட்சம் நம்ம வந்து மனக்கண்ணால நமக்கு ராமன் தரிசனம் கொடுக்கின்றானோ இல்லையோ, குறைந்தபட்சம் நமக்கு வந்து அவனை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காவது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஞானம் வந்து வரணும். ஓகேவா? அப்போ 2வது காண்டத்துல 2வது சர்க்கத்துல அவர் வந்து என்ன பண்ண போறார், ராமனை பற்றி பார்த்தார். அந்த 2 சர்க்கங்கள்ல கேட்ட பார்த்த அந்த விஷயங்களை 3வது சர்க்கத்துல அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா அந்த விஷயத்த வந்து எழுத போறார். அது எப்படி ராமாயணத்தை எழுதினார் அப்படின்றத சொல்ல வர்றது 3வது சர்க்கம். 4வது சர்க்கத்துல எழுதின விஷயத்த வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரச்சாரம் வந்து செய்யணும். அப்ப அந்த யாரை வைத்து பிரச்சாரம் செய்யலாம் அப்படின்றத வந்து யோசிக்கிறார். அது வந்து சொல்ல வர்றது 4வது சர்க்கம். 5வது சர்க்கத்துலதான் யாரு வர்றது அப்படின்னா ராமன் வந்து வரார். அங்கதான் வந்து எனக்கு ஒரு புதல்வன் இல்லையேன்னு சொல்லிட்டு தசரதன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா விரக்தி மயமா வந்து இருக்கார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ரிஷேசங்கரை வைத்து இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை வந்து நிகழ்த்துகின்றார். அப்புறம் எப்படியெல்லாம் நடந்தது, ரிஷேசங்கர் எப்படி வந்தார் இந்த நாட்டுக்கு, அப்போ வந்து அவரை வச்சு யாகம் பண்ணக்குள்ள தேவர்கள் எல்லோருமே எப்படி அவிர்வாகத்தை வாங்கினார்கள், எப்படியெல்லாம் அந்த அக்னி குண்டத்துல இருந்து எப்படி தேவன் வந்து உருவானான், அதுல அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பாயச குடம் எப்படிப்பட்டது, அந்த பாயாசத்தை இவர்கள் கௌசல்யை, அதுக்கப்புறம் வேற யாரு கைகேயி, அதுக்கப்புறம் வந்து சுமித்ரை, இவங்க எல்லாருமே எப்படி வந்து அருந்தினார்கள், எதனால வந்து இங்க வந்து கௌசல்யக்கு இவர் வந்து ராமனா பிறக்கிறார், எதனால வந்து கைகேயிக்கு பரதனா வந்து பிறக்கிறார், எதனால வந்து சுமித்ரைக்கு வந்து லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறக்கின்றார்கள், லக்ஷ்மணன் தான் இங்க 2வதா பிறந்திருக்கணும், ஏன் அவர் 3வதா பிறக்கிறார் அப்படின்னு கூடிய தத்துவங்கள் எல்லாமே வந்து இங்க விளக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எல்லாமே வந்து 5வது சர்க்கத்துலதான் விளக்கப்படுது. அப்போ நாளையிலிருந்து இப்போ வந்து பாகவதம்னா ராமாயணம்னா என்ன, புராணங்கள்னா என்ன, புராணங்களுக்கும் இதிகாசத்திற்கும் இல்ல வித்தியாசத்தை வந்து அடியனை வந்து சொல்லியாச்சு. இந்த ராமாயணத்திற்கு எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு, ஒவ்வொரு காண்டத்திற்கும் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு, மொத்த ராமாயணத்திற்கு எத்தனை சர்க்கங்கள் இருக்கு, எத்தனை காண்டங்கள் இருக்கு அப்படின்றத சொல்லியாச்சு. இப்போ மூல வேதத்திற்கும் இதிகாச புராணங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து புரிஞ்சாச்சு. அப்போ புராணங்கள், இதிகாசங்கள், ராமாயணமோ மகாபாரதமோ அல்லது 18 புராணங்களோ எல்லாமே கடைசியில வந்து வேதத்தை வந்து வேதத்துல வந்து பல விஷயங்கள் இருக்கும் மூல வேதத்துல, அது எல்லாமே நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த இதிகாச புராணங்களுடைய உதவி கொண்டுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதனாலதான் வேதம் வந்து பயப்படுமா, யாரை பார்த்து பயப்படுமா அப்படின்னா யாரு ஒருத்தவன் வந்து நேரடியா வேதத்தை படிக்கிறானோ அவனை பார்த்து கொஞ்சம் பயம் எப்பயுமே இருக்குமா. ஏன் அப்படின்னா கை காலெல்லாம் உதவும் வேதத்துக்கு, இவன் நேரடியா என்னை வந்து படிக்கிறான், இது எங்க போய் முடிய போகுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேதமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேதம் அப்படின்றது ஒரு நபர். ஆன்மீக உலகத்துல வேதம், வைகுண்டத்துல வந்து வேதம் அப்படின்றது வந்து ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் வந்து ஒரு நபர். அப்போ வேதம் வந்து பயப்படுமா, இந்த உலகத்துல யாராவது மூல வேதத்தை யாராவது நேரடியா படிச்சாங்க அப்படின்னா கைகாலெல்லாம் உதறும் அவங்களுக்கு. இவன் என்ன நேரடியா வந்து அத்தியானம் செய்து
எப்படியே தப்பாதான் புரிஞ்சுக்கிட போறான்னு சொல்லிட்டு அது பயப்படுமா. அப்போ அந்த வேதத்தை நாம எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, புராணங்கள், இதிகாசங்களுடைய உதவி கொண்டுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நேரடியாக நம்முடைய மனக்கற்பனையால் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. அதை நம்ம என்றைக்குமே நினைவில் வைத்திருக்க வேண்டும். நமக்கு வேதத்துல எல்லா விஷயங்களுமே நமக்கு புரியாது. அப்ப வேதத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, பல நேரங்கள்ல இல்ல, எப்பொழுதுமே நம்ம இப்ப இந்த இடத்துல சில விஷயங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா, அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிகாசங்களுடைய உதவி கொண்டு, ராமாயணத்துடைய உதவி கொண்டு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதன் காரணத்தாலதான் ராமானுஜர் 18 தடவை என்ன பண்ணாரு அப்படின்னா, 18 ரகசிய அர்த்தங்கள் அப்படின்னு ஒரு கிரந்தமே இருக்கு. அந்த பிற்காலத்துல பெரியவாச்சான் பிள்ளை எழுதியிருக்கிறார். பல ஆச்சரியர்கள் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்கிறாங்க. 18 ரகசிய அர்த்தங்கள் அப்படின்னு கூடிய கிரந்தம் இருக்கு. அதற்கு பல ஆச்சரியர்கள், வேதாந்த தேசிகர் எல்லாருமே வியாக்கியானம் கொடுத்திருக்கிறாங்க. அதுல 18 விஷயங்களை ராமானுஜர் என்ன கேட்டார் திருமலை நம்பிகள்ட்ட இருந்து. அப்ப 18 தடவை ஒரு சுவாமி சொல்லியிருக்காரு சலிக்காம, 18 தடவை ஒரு சுவாமி உட்கார்ந்து அதை கேட்டிருக்காரு அப்படின்னா, இதுக்கு எவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்றத இப்பவே நீங்க புரிஞ்சுக்கிடலாம். ராமாயணம் எவ்வளவு ஒரு முக்கியமான காவியம் அப்படின்னா, நம்முடைய பூர்வாச்சர் இப்ப நம்மளாம் நினைக்கிறோம், ஏதோ சரி பிரபு ராமாயணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, சரி அவர் என்னதான் சொல்றாரு பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம அந்த மனநிலையில இருக்கக்கூடாது. 18 தடவை ஒரு சுவாமி ராமாயணத்தை சொல்லியிருக்காரு. அப்ப அவர் எப்படிப்பட்ட சுவாமியா இருப்பாருன்றதை நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டும். 18 தடவையும் அந்த சும்மா ராமாயணம்னா பகவத்கீதை மாதிரி 700 ஸ்லோகம், ஒரு 1000 ஸ்லோகம் இருந்தாலும் பரவாயில்ல. சரி 1000 ஸ்லோகத்தை 18 தடவை, 18,000 தடவை, 18 தடவை, சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். 24,000 ஸ்லோகத்தையும் 18 தடவை ஒரு சுவாமி சொல்லியிருக்கார். அதே 24,000 ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு அர்த்தங்களை உதாரணம் காட்டி, பகவானுடைய குணங்களை காட்டி, அங்க வெவ்வேறு அர்த்தங்களில அவர் சொல்லியிருக்கிறார். அந்த 18 தடவையும் அவர் அவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து கேட்டிருக்கார் அப்படின்னா, ஸ்ரீ ராமாயணம் எவ்வளவு, வால்மீகி ராமாயணம் எவ்வளவு ஒரு உயர்ந்த காவியம் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று, இதுவும் ஒரு சான்று, இதுவும் ஒரு சான்று. அதை வைத்திருக்க வேண்டும். ராமானுஜருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அந்த பகவத் ராமானுஜருடைய அனுகிரகத்தால், திருமலை நம்பிகளுடைய அனுகிரகத்தால், இங்க குறிப்பா இங்க வியாக்கியானம் செய்தார். அவர் பேர் என்ன சொன்னேன்? கோவிந்தராஜருடைய அனுகிரகத்தால், இவர்களுடைய அனுகிரகத்தை பெற்று, மேல இருக்கக்கூடிய சீதாராமர், லக்ஷ்மண், ஹனுமன்ஜியோடைய அவங்களுடைய அனுகிரகத்தை பெற்று, ஹனுமன்ஜி மகாராஜுடைய, ஹனுமனுடைய, ஆஞ்சநேயருடைய கண்டிப்பா அவருடைய என்ன சொல்றது, அவருடைய கருணை நமக்கு தேவை. அப்பதான் ராமாயணம் புரியவே செய்யும். பகவான் பிற்காலத்துல நீங்க உனக்கு மோட்சத்தை கொடுக்குற வந்துரு என் கூட அயோத்தியாக்குன்னு கூப்பிடக்குள்ள, எங்க உங்களுடைய கீர்த்தனம், உங்களுடைய ராம கதை நடக்கின்றதோ, எங்க உங்களுடைய ராமநாமம் ஒலிக்கின்றதோ, அந்த இடத்துல கண்டிப்பா நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் அமர்ந்து கேட்பேன். அது எவ்வளவு காலம் இந்த உலகத்துல ராமாயணம் இருக்கின்றதோ பிரசித்தமாக, அவ்வளவு காலம் நான் இங்கதான் வாழ போறேன்னு சொல்லிட்டு, அதனாலதான் அவர் மோட்சத்துக்கே போகாம, மேல இருக்கக்கூடிய அயோத்தியம் வைகுண்டத்திற்கு போகாம அவர் எங்க இருக்காரு அப்படின்னா, இன்னைக்கு சிரஞ்சீவி பவ எங்க இருக்காரு அப்படின்னா, அவர் கிம்புருஷ வருஷத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு பாகவத்துல சொல்லப்படுது. ஒவ்வொரு தீவிலையும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அதுல கிம்புருஷ வருஷத்துல இன்னைக்கு அந்த மிகப்பெரிய அந்த தீவில, இப்ப நம்ம ஜம்பு தீபத்துல இருக்கோம், அங்க கிம்புருஷ வருஷத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த 9 தீவுல ஒரு தீவுல அவர் இருக்காரு. அந்த தீவுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ராமருடைய ஆலயத்தை கட்டியிருக்காராம். இந்த ராமருடைய ஆலயத்தை நிர்மாணம் செய்து அங்க எப்பொழுதுமே ராமாயணத்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரச்சாரம் செய்து கொண்டும், அங்க ராமனுடைய குணங்களை அங்க கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகத் பாகவத்துல இருந்து நாம படிக்கிறோம். இதெல்லாம் பிரகத் பாகவத்துல இருக்கு. சனாதன கோஸ்வாமி எழுதியிருக்கிறார். அப்போ இந்த ராமாயணம் இப்ப நீங்க இதை மட்டும் சொல்லிட்டு அடியேன் இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது விடாது தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இந்த ஒரு 5 நிமிடம் வகுப்பு முடிந்துடும். யாரும் கவலை கொள்ள தேவையில்லை. இப்ப வட இந்தியாவில உள்ள அறிஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராமாயணத்துக்கு இந்த வால்மீகி ராமாயணம் தான் மூல ராமாயணமா கருதுறாங்க. கண்டிப்பா நமக்கு மூல ராமாயணம் வால்மீகி ராமாயணம் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா சில மத்வாச்சாரியர் சொல்றார், அவருடைய கூற்றுப்படி நம்ம பார்க்கக்குள்ள, நம்ம எல்லாருமே ஒரு வகையில மத்வ சம்பிரதாயம், பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். அப்ப அவருடைய கூற்றுப்படி பார்க்கக்குள்ள, பிரம்மலோகத்துல இந்த ராமாயணம் மூல ராமாயணம் எங்க இருக்கு அப்படின்னா, பிரம்மலோகத்துல இருக்கான். 1 பில்லியன் வசனங்களை கொண்டது அப்படின்னு அவர் கருத்துரைக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு 24,000 ஸ்லோகமே தலை கிறுகிறுன்னு சுத்துது. 7 காண்டம், 24,000 ஸ்லோகம், 18,000 பாகவதத்துக்கு, 1,4 லட்சம் மகாபாரதத்துக்கு, பாரதத்துக்கு.
அப்ப இதுவே நமக்கு தலை வந்து இப்படி வலிக்குது அப்படின்னா இத பேசுறதுக்கு ஆமா இவ்வளவு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா 1,00,00,000 ஸ்லோகம் வந்து ராமாயணத்துக்கு வந்து மூல ராமாயணத்துக்கு 1,00,00,000 ஸ்லோகம் பிரம்மலோகத்துல வந்து இருக்கு. அதுதான் மூல ராமாயணம்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா அவருக்கு அந்த ராமாயணம் வந்து பகவானுடைய கருணையால அவருக்கு வந்து மூல ராமாயணம் அங்க பிரம்மாவுக்கு வந்து கொடுக்கப்படுறது. அந்த ராமாயணத்துடைய முக்கியமான ஒரு சில மூல ஸ்லோகத்தை தான் இங்க வால்மீகிக்கு வந்து பிரம்மா வந்து கொடுத்தார். அந்த ஸ்லோகத்தை தான் அவர் அந்த 24 அக்ஷரங்கள் வந்து இருக்கு ராமாயணத்திற்கு. இப்ப காயத்ரி மந்திரத்துக்கு வந்து ஓம் பூர் புவஸ்வ தத் சவிதுர்வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோ ந பிரச்சோதயாத் அப்படின்னு நம்ம சொல்றோம் காயத்ரியை. அது சொல்லக்கூடாது. அப்ப இதுல இருக்கக்கூடிய எத்தனை அக்ஷரங்கள் அப்படின்னா 24 அக்ஷரங்கள் வந்து இருக்கு. அப்ப நீங்க ராமாயணத்துடைய ஒரு மேன்மையை வந்து நம்ம பார்க்கோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப காயத்ரியில இருக்கு இல்லையா ஓம். இப்ப நீங்க இதுல ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அந்த முதல் அக்ஷரத்துல ஆரம்பிக்கும். அப்படி இந்த முதல் காண்டம் வந்து இந்த பாலகாண்டம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 1000 ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயத்ரியோடைய முதல் எழுத்துல அப்படி ஆரம்பிக்கும். இப்ப 2வது 1000 முதல் 1000 முடிஞ்சிருச்சு. 2வது 1000 ஓம் பூர் அந்த பூல வந்து ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல ராமாயணத்திற்கு ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு எழுத்துக்களையும் 1000 ஸ்லோகங்களுக்கு ஒவ்வொரு 1000 ஸ்லோகத்துடைய முடிவிலையும் இங்க வால்மீகி வந்து 24 அக்ஷரங்களையும் இங்க 24,000 அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தொகுத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடணும். ராமாயணம் வந்து பிரம்மாவால ராமாயணத்தை வந்து இந்த மூல ராமாயணம் உண்மையான ராமாயணம் எங்க இருக்கு அப்படின்னா மூல ராமாயணம் பிரம்மலோகத்துல வந்து இருக்குன்னு சொல்லப்படுது. அங்க இருந்துதான் சில ஸ்லோகங்களை ஒரு 24,000 ஸ்லோகங்கள் இந்த ஜீவன்களுக்கு 24,000 ஸ்லோகமே அதிகம் சொல்லிட்டு 24,000 ஸ்லோகத்தை மட்டும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப ராம அயனம் இப்போ அந்த ஆச்சாரியர் வந்து சொல்றார் ராமாயணம் ராம அயனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ராமாயணம் 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 நம்ம சொல்றோம் இல்லையா? ராமாயணம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஏன் இதுக்கு வந்து சீதாயனம்னு வச்சிருக்க கூடாதா? இது சீதையுடைய சரித்திரம் சொல்ல வர்றது. சீதாயாம் சரித்தம் மகத்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாம் சரிதம் மகத்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன் சீதையுடைய பெருமை தானே பேசப்படுது. இங்க ராமருடைய பெருமை சீதையை தானே சொல்லப்படுது. அப்போ பிள்ளைலோகாச்சாரியர் அப்படின்னு கூடிய ஒரு ஆச்சாரியர் வந்து இருக்கார் ஸ்ரீ வைஷ்ணவத்துல. அப்படி சொல்றாரு அந்த சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா சிறையிருந்தவள் ஏற்றம் ராமாயணம் வந்து சீதையுடைய பெருமையை தான் சொல்ல வந்தது. இங்க எப்படி ராமாயணுடைய பெருமைகளை சொல்ல வரல அப்படின்னு வந்து சொல்றாரு அந்த ஆச்சாரியார். அப்போ இங்க கோவிந்தராஜர் ரொம்ப அழகான முறையில ஒரு வார்த்தை சொல்றார். எங்க மாதா சீதா தேவியுடைய பெருமை சொல்ல வர்றதுதான் சீதாயாம் சரிதம் மகத்து அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் வந்து செய்தார் கோவிந்தராஜர். அப்ப அதன் அடிப்படையில பார்க்கக்குள்ள இங்க ராமாயணம் ஏன் பேரு ஏன் சாமி சீதாயனம்னு ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா ராமாயணம் அப்படின்னாலே அதை யாரதான் குறிக்குது அப்படின்னா சீத்தையை தான் குறிக்குதுன்னு ஆச்சாரியர்கள் வந்து சொல்றார். ஏன் அப்படின்னா ரமா ரமா அப்படின்னா மகாலட்சுமியுடைய ரமா ரமா அப்படின்னா மகாலட்சுமியை வந்து குறிக்குது. அதனாலதான் கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய ரமண. அப்ப லக்ஷ்மிக்கு வந்து ரமா அப்படின்னு வந்து பெயர் இருக்கு. இப்ப ஏன் அப்படி ரமாவுடைய பெருமையை சொல்ல வந்ததனால் இதற்கு வந்து ராமாயணம் அப்படின்னு வந்து பெயர் வந்து வந்தது அப்படின்னு வந்து அந்த சுவாமி வந்து சமாதானம் வந்து சொன்னார். அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு அரியன் வந்து எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு, எத்தனை சர்க்கங்கள் இருக்கு, எத்தனை காண்டங்கள் இருக்கு, முதல் சர்க்கம் என்ன சொல்ல வர்றது, முதல் 5 சர்க்கங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. இங்க பகவத் ராமானுஜர் எத்தனை தடவை இந்த ராமாயணத்தை வந்து கேட்டார், ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த ராமாயணம் வந்து என்னென்ன கருத்துக்களை சொல்ல வர்றது 18 ரகசிய அர்த்தங்களை வந்து ராமானுஜர் வந்து சொல்லியிருக்கிறார். திருமலை நம்பிகள் இந்த ராமாயணம் 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாலும் வால்மீகி ரிஷி வந்து யாருடைய கருணையால் இந்த ராமாயணத்தை வந்து இந்த உலகத்துல வந்து எழுதினார். மூல ராமாயணம் வந்து எங்க இருக்கு, முதல் 5 சர்க்கங்கள்ல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து விவாதிக்கப்படுறது, வேத சொரூபியான பகவான் வந்து எப்படி இங்க வந்து தசரதனுடைய புதல்வனாக இங்க வந்து அவதாரம் செய்தார். அந்த வேதம் வந்து இங்க வந்து யாரா அவதாரம் செய்தது அப்படின்னா ராமாயணமாக வால்மீகியுடைய குழந்தையாக ராமாயணமாக அவதாரம் எடுத்தது. வேத சொரூபியான பகவான் இங்க வந்து ராமனாக இருக்கின்றான். அந்த வேதமானது வந்து இங்க யாரா இருக்கு அப்படின்னா வால்மீகியுடைய குழந்தையாக ராமாயணமாக அவதரித்தது. அதை நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. அந்த வேதம் தான் இங்க யாரா இருக்கிறது,
வேதவேத்தியே பரேபும்சி, அந்த வேதம் தான் இங்க வந்து ராமாயணமாக இங்க வந்து இருக்கின்றது அப்படின்றது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ ராமாயணத்தினுடைய முக்கியமான ஒரு குணம் வந்து என்ன அப்படின்னா, வித்யா சர்வ அபிவித்யாக, தொட்ட இடத்துல எல்லா இடத்துலையுமே ராமாயணத்தில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஞான கடலாக வந்து இருக்கின்றது. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமுமே எப்படிப்பட்டது அப்படின்னா ஞானத்தை வாழி வழங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப புராணங்கள்லாம் என்ன, இதிகாசங்கள்லாம் என்ன, வேதத்தை வந்து நாம வந்து புராணங்களுடைய இதிகாசங்களுடைய உதவி கொண்டுதான் நம்ம புரிந்து கொள்ளணுமே தவிர நேரடியாக நம்ம வேதத்தை படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தவறாதான் புரிந்து கொள்வோம். அதற்காக தான் நம்ம அந்த அளவிற்கு வேதத்தை படிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு சாமர்த்தியம் இல்லாத காரணத்தால் நமக்கு இதிகாச புராணங்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இதிகாச புராணங்களை வந்து எழுதி வச்சிருக்காங்க. கடைசியில பார்க்கக்குள்ள நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பண்டிதர்கள் சொல்றாங்க, அவங்களுக்கே இன்னும் பகவத்கீதையும் புரியல, ராமாயணம் புரியல, மகாபாரதம் புரியல, எல்லாமே தவறாதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு இதிகாச புராணங்களே நமக்கு புரியல அப்படின்னா நம்முடைய ஞானமானது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நாமளே வந்து யோசித்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பா நாம வந்து என்ன சொல்றது அப்படின்னா இதிகாச புராணங்களே படிச்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்னும் வந்து என்ன வரல அப்படின்னா ஒரு சாமர்த்தியம் வந்து வரல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராமாயணம், மகாபாரதம், பாகவதம் இதெல்லாம் இதிகாசங்கள், புராணங்கள். இதையே நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். பகவத்கீதை அடிப்படையான வேத விஷயங்கள், கீத உபனிஷத் அடிப்படையான 5 விஷயங்களை வந்து சொல்ல வர்றது, அவ்வளவுதான். கீத உபனிஷத் பெரிய விஷயம், அடிப்படையான விஷயங்களை பகவத்கீதை வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆத்மானா என்ன, பரமாத்மானா என்ன. இப்ப பகவத்கீதையும் புரியல, பாகவதமும் புரியல, ராமாயணமும் மக்களுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா தப்பு தப்பாதான் மக்கள் வந்து புரிந்து கொள்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா எதை செய்தாலும் ராமாயணம் படிச்சாலும் சரி, மகாபாரதம் படிச்சாலும் சரி, மூல வேதத்தை படிச்சாலும் சரி, புராணங்களை படித்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் இன்றைய தின வகுப்புல நீங்க தெரிந்து கொண்ட ஒரு சாரம் என்ன அப்படின்னா எதை படித்தாலும் அதை ஆச்சாரியர்களுடைய உரையை அடிப்படையாக வைத்துதான் நாம் படிக்க வேண்டுமே தவிர நம்முடைய நேரடியா நாமளே வந்து என்ன பண்ணிடக்கூடாது. இப்ப அடியனே உங்களுக்கு வகுப்பு அதன் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறேன். கோவிந்தராஜருடைய வியாக்கரணத்தின் அடிப்படையில தான் அடியன் வந்து வகுப்பு எடுக்க போறேன். அதை புரிந்து கொண்டு நாளைய வகுப்பு வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும். நம்ம இந்த முதல் சர்க்கத்துல என்ன பேச போறோம், என்ன விஷயங்களை விவாதிக்க போறோம், முதல் சர்க்கத்துல எப்படி நாரதர் வந்தார், அங்க எப்படி வந்து வால்மீகி ரிஷி என்ன கேள்விகள் வந்து கேட்டார், அந்த கேள்விகள் எல்லாமே மூல ஸ்லோகத்தை வாசித்து வாசித்து உங்களுக்கு வந்து அடியன் வந்து விளக்கங்கள் வந்து கொடுப்பேன். இந்த முதல் 5 சர்க்கங்கள் முடியறதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆயிடும். அதுவும் எளிமையான முறையில சொல்லி கொடுத்தாலே ஒரு 4 நாளாவது ஆயிடும். ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கம் பார்த்தாலே 4 நாள் ஆயிடும். நீங்க ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதனால எல்லோரும் பேனா, நோட்டு, புஸ்தகத்தை வந்து கையில வச்சுக்கிடுங்க. அப்பதான் வந்து நான் சொல்ல சொல்ல சில விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வைத்திருக்க முடியாது. அதை குறித்து வைத்துக் கொள்ளவும், நோட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளவும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது எதிர்காலத்துல நீங்க வந்து அதை வந்து பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய். இதுல வேற ஏதாவது கேள்விக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். வகுப்பு இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் மாதாஜி. எக்ஸலண்டா இருந்தது உங்களோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே. ராமாயணத்துக்கு இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கும் நாங்க எல்லாருமே. எனக்கு ஒரே ஒரு டவுட், அந்த 7 காண்டத்துல ஒவ்வொரு ஸ்லோகம் பிரைஸ் சொன்னேன் இல்லையா, அதோட கவுண்டிங்ல வந்து யுத்த காண்டம் வந்து 5.190 5190 பிரபு. இல்ல, அது நம்ம வந்து 2 நாள் கழிச்சு நம்ம அந்த ஸ்லோகத்தை வந்து படிப்போம். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னா அது 3வது சர்க்கத்துல வரக்கூடிய ஸ்லோகம். ஷட் காண்டானி ததா உத்தரம். 6 காண்டம் பிளஸ் 1. ததா அப்படின்னா பிளஸ்ன்னு அர்த்தம். ததா அப்படின்னா இன்னும் ஒரு காண்டம் இருக்கு, உத்தர காண்டம். அது ஏன் வந்து 7 காண்டம் இருக்குன்னு அவர் நேரடியா சொல்லல அப்படின்னா இது வரைக்கும் அவர் நடந்து முடிந்த விஷயங்களை வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? உத்தர காண்டத்துல இதுக்கப்புறம் நடக்க போறத வந்து தன்னுடைய யோக பலத்தால் நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னு வந்து வால்மீகி ரிஷி வந்து அதனாலதான் ஷட் காண்டானி ததா உத்தரம். 6 காண்டம் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு எழுதிட்டேன். இருந்தாலும் இதுக்கப்புறம் எதிர்காலத்துல நடக்கக்கூடிய இன்னும் பல விஷயங்களை வந்து செய்யல. இப்ப இவர் ராமாயணம் எழுதக்குள்ள அங்க வந்து பகவான் வந்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா அரியாசனத்துல வந்து அங்க வந்து அயோத்தியில தான் இருக்காரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் வந்து அவர் வந்து பிற்கால வரலாற்றுல இன்னும் வந்து அவர் யோக பலத்தாலதான் அவர் என்ன பண்றாரு தெரிந்து கொள்றாரு. அதனாலதான் ஷட் காண்டானி ததா உத்தரம். 6 காண்டங்கள் இருக்கு. இன்னும் ஒரு காண்டம் நான் எதிர்காலத்துல சொல்ல போறேன், உத்தர காண்டம். அது வந்து என்னுடைய யோக சக்தியோடைய மகிமையால நான் வந்து எல்லாத்தையும் மனக்கண்ணுல பார்த்து அதை வந்து நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு சொல்ல போறேன். அது 7வது காண்டத்துக்கு தான் உத்தர காண்டம்னு பெயர். ததா உத்தரம். அதான் விஷயம், வேற ஒண்ணு.
ஓகே பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது ஹரே இருக்கா? கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே Yes, ma. கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. நல்ல விளக்கமா நிதானமா சொன்னீங்க. நாங்க நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரபுஜி. கண்டிப்பாமா. இது தேங்க்யூ ஒரே ஒரு பிரபுஜி. விஷயம் மட்டும் நான் கவனிக்கல பிரபுஜி. ஹரே கிம் புருஷ கிருஷ்ணா பிரபுஜி. வருஷத்துல சரி சரி கிம் புருஷ வருஷத்துல யாரு இருக்கிறாங்க அப்படிங்கறது, இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கறது சொன்னீங்க. அது Yes, ma'am. யாரு அப்படிங்கறது அது யாரு அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நீங்க கண்டிப்பா நோட்ஸ் எடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதை கதை மாதிரி நம்ம ஊர்ல கதை சொல்லுவாங்க இல்லையா, மேடையில ராமாயணம் சொல்லுவாங்க இல்லையா, அதை அப்படியே உட்காந்து கேட்டுட்டு கடைசியில சுண்டல் பொங்கல் புளியோதரை வாங்கி சாப்பிட்டு அப்படியே கை தொடச்சிட்டு போயிடும் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் வந்து தயவு செய்து இருக்காதீங்க. உங்கள்கிட்ட உங்களுடைய சிரம் தாழ்ந்தி உங்களை வேண்டிக் கொள்றேன். அடியன் வந்து ரொம்ப தயை கூர்ந்து உங்கள்கிட்ட வந்து சிரம் தாண்டி வேண்டிக் கொள்றேன். கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு ராமாயணம் வந்து இதுக்கப்புறம் நீங்க சுயமா நம்ம படிக்கிறது என்பது அவ்வளவு சாத்தியமான ஒரு காரியம் வந்து கிடையாது. அப்ப ராமாயணத்தை நம்மளும் ஒரு தடவை வாசிக்க போறோம் அப்படின்னா, நாங்க சொல்லக்குள்ளவே நம்ம பேசக்குள்ளவே என்ன பண்ணிடலாம், அதை டெய்லியும் ஒரு சர்க்கம் பேச போறோம், 2 சர்க்கம் பேச போறோம். ஒரு 20 ஸ்லோகம், 15 ஸ்லோகம் இருக்கும் ஒரு சர்க்கத்துல. சில சர்க்கத்துல ஒரு 30-40 ஸ்லோகம் இருக்கும். அதை நம்ம பேசக்குள்ளவே ஓகே, பாலகாண்டத்துல சர்க்கம் 5, சர்க்கம் 10 அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணிடணும், அந்த விஷயத்த அந்த சர்க்கத்துல அந்த சாரம் என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிடணும். இந்த சர்க்கத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை நல்லா எல்லாரும் கடைபிடிங்க. ஒரு டைரி கண்டிப்பா வாங்குங்க. சும்மா வந்து பேப்பர்ல நீங்க வந்து எழுதி வச்சு அப்படியே காத்துல பறக்க விட்டுறாதீங்க. ஒரு நோட்டு போட்டு ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் உபன்யாசம் வழங்குபவர் அருட்திரு மாதவானந்தா தாஸ் அப்படின்னு போட்டு அதுல வந்து பாலகாண்டம் சர்க்கம் 1 இன்னைக்கு முன்னுரை. இன்னைக்கு நான் முன்னுரையில என்னென்னலாம் சொன்னேன் அப்படின்றத உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா நீங்க ரெக்கார்டை வந்து கேட்டுக்கிடுங்க. மாதாஜி வந்து உங்களுக்கு ரெக்கார்டு வந்து போடுவாங்க யூடியூப்ல. அதை திரும்ப ஒரு தடவை நீங்க நீங்க அதை ஃபார்வர்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, அதை நீங்க வந்து கேட்டுக்கிடுங்க. அதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேகமா நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த முன்னுரைன்னு போட்டு நான் இன்னைக்கு சொன்ன விஷயத்த, ராமானுஜரை பற்றி எத்தனை ரகசிய அர்த்தங்கள் இருக்கு ராமாயணத்திற்கு, இதுக்கு யாரெல்லாம் வியாக்கியானம் கொடுத்திருக்கிறாங்க, ராமாயணத்திற்கு பிரசித்தமான வியாக்கியானம் கோவிந்தராஜர் வந்து கொடுத்திருக்கிறார், அவர் எந்த சம்பிரதாயத்தை வந்து சேர்ந்தவர், எல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப வந்து ஹனுமன் எந்த வருஷத்துல வாழ்கிறார், ராமாயணத்திற்கு மொத்தம் எத்தனை ஸ்லோகங்கள், அதுல ஒவ்வொரு காண்டத்திலும் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு, இந்த ராமாயணம் எதனால வித்யா அப்படின்னு வந்து சொல்லப்படுறது, எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த முன்னுரை அறிமுகத்துல வந்து, அதுவும் இது ஷார்ட்டா தான் கொடுத்துருக்கேன். முன்னுரையை ஒரு உபன்யாசமே இன்னும் நம்ம 2 கிளாஸ் வந்து கேட்கற மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நமக்கு கால அவகாசம் கிடையாது, அடியனுக்கு நிறைய சேவைகள் இருக்கு. அதனால இன்னைக்கு முன்னுரை இன்னையோட முடிஞ்சிச்சு. நாளையில இருந்து நம்ம வந்து ஸ்லோகங்கள் வந்து வாசிக்க போயிடுவோம். முதல் சர்க்கத்திலிருந்து நாளையில இருந்து நம்ம வந்து வால்மீகி ரிஷி கேள்வி கேட்பார், நாரதர் அதற்கு வந்து பதில் சொல்லுவார். அப்போ நம்ம வந்து இன்னைக்கு முன்னுரைன்னு போட்டு இன்னைக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நோட்ல வந்து எழுதிக்கிடுங்க. நாளையில இருந்து சர்க்கம் 1, சர்க்கம் 2, சர்க்கம் 3 அப்படின்னு அடின்னு சொல்லுவேன். அந்தந்த சர்க்கத்துல நான் என்ன கருத்து, எத்தனாவது ஸ்லோகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கூடிய விளக்கத்தையும் அடின்னு சொல்லுவேன். அத மாதிரி இப்ப எதிர்காலத்துல பிரபுவும் அவர் வந்து 6வது சர்க்கத்துல இருந்து அவர் பேசுவார். அதுல இருந்து நீங்க அந்த ஃபுல்லாவே நோட்ஸ் வந்து எடுத்துக்கிடணும். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. இந்த ராஜி மாதாஜி கையை தூக்கி இருக்காங்க, சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இப்போ அவதாரங்கள்ல வந்து 6 வகைப்படும் சொன்னேன் இல்லையா, புருஷாவதாரம், குணாவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், மன்வந்திராவதாரம், யுகாவதாரம், இன்னும் ஒண்ணு எனக்கு அது மிஸ் ஆயிடுச்சு. வரிசை கிரமமா சொல்றேன், நோட் பண்ணிக்கிடுங்க. புருஷ அவதாரம், மன்வந்திர அவதாரம், யுக அவதாரம், புருஷ அவதாரம், மன்வந்திர அவதாரம், யுக அவதாரம், அதுக்கப்புறம் லீல அவதாரம், குண அவதாரம், சக்தி ஆவேச அவதாரம். 6 வந்துச்சுங்களா? வந்துட்டு பிரபு. இப்போ நாளைல இருந்து நீங்க கிளாஸ் தந்தா எல்லாத்துக்கும் பிரபு, அது எப்படி எந்த மாதிரி, ஏன்னா ராமாயணத்துல நிறைய வியாக்கியானம் கொடுத்திருக்கா இல்லையா, அதுல எந்த புக்கு நாங்க வாங்குறது? அது சம்பந்தமான உரையை வந்து திரு மாதவானந்த தாஸ் அவர்கள் வந்து ஆற்றுவார். அது வந்து ராமாயணத்துக்கு நம்ம கேட்கணும்னு நினைச்ச புக்கு எந்த புக்கு வாங்கலாம்னு தெரியலையே அப்படின்னு. எல்லாமே வந்து நான் போனஃபைட் தான். இஸ்கான் புக்ஸை தவிர மத்த எல்லா புக்ஸும் ஏறக்குறைய நான் போனஃபைட் தான். அதுல நீங்க ஸ்ரீ வைஷ்ணவத்திலேயே சில கிரந்தங்கள் மட்டும் தான் போனஃபைட். இப்ப சில பேர் ரீபிரிண்ட் வந்து பண்றாங்க.
அதுல கிருஷ்ணசுவாமி ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்கார் புத்தூர். அவர்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மகான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரபுபாத காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து பல கிரந்தங்களை வந்து திருவாய்மொழிக்கு, ராமாயணத்திற்கு, ராமாயணம் நிர்ணயம், உங்களுக்கு இப்ப அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நடுவுல வந்து அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அவருடைய வியாக்கியானங்களை அடிப்படையா வச்சுதான் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். அப்போ அவங்களுடைய வியாக்கியானங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே சமஸ்கிருதத்துல வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம ராமாயணம் புஸ்தகத்தை எப்படி நீங்க ஸ்லோகம், நீங்க பகவத்கீதை புஸ்தகம் இருந்தாதான் நீங்க கண்டிப்பா வந்து ஸ்லோகங்கள், இப்ப வந்து முதல் ஸ்லோகம் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவஹா மாமகா பாண்டவ செய்வ கிம் அகர்வத சஞ்சயா அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த முதல் ஸ்லோகம் பகவத்கீதையோடைய முதல் அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகமா நீங்க படிங்க அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள, அதை நாங்க படிக்கக்குள்ள இல்ல வேற ஒரு பக்தர் படிக்கக்குள்ள அந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போதான் நமக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய இப்ப மாமகா அப்படின்னா என்ன, மாமகா பாண்டவ சைவ அப்படின்னா என்ன, கிம் அகர்வத சஞ்சயா என்னுடைய மகன்களும் அது வந்து பாண்டவர்களும் என்ன செய்தனர். அப்ப அந்த வார்த்தைக்கு வந்து விளக்கம் வந்து நமக்கு அப்பதான் புரியும். அது எப்ப புரியும் அப்படின்னா புஸ்தகத்தை வச்சு நம்ம எல்லாமே இன்னைக்கு ஆன்லைன் மயமா ஆனதுனால மக்கள் புஸ்தகத்தை வந்து விருப்பப்படுறது இல்லை. ஆனா கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல படிக்கிறது வந்து இருக்கிறதுலே 10வது மட்டமான நிலை, இருக்கிறதுலே 10வது கிரேடு, 2வது கிரேட்லாம் சொல்ல மாட்டோம், 10வது கிரேடு மட்டமான ஒரு நிலை. ஆக்சுவலி புஸ்தகத்தை வச்சுதான் படிக்கணும். கண்டிப்பா வந்து நம்ம வந்து புஸ்தகங்களை வாங்கியே ஆகணும். அடியன் வந்து இப்ப நம்ம கோகிலா மாதாஜிக்கு ஒரு செட்டு அனுப்பிச்சிருக்கேன். அந்த கீதா பிரஸோடைய கோராக்பூர் கீதா பிரஸோடைய புஸ்தகத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் சமஸ்கிருத ஸ்லோகம் தமிழ்ல பகவத்கீதையில இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் அதனுடைய மொழிபெயர்ப்பு மட்டும் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒன்று பிரபு என்ன சொல்றாரோ அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து 2000 ரூபாய் 2500 ரூபாய் வரும் இந்த செட்டு, கொரியர் சார்ஜோட. இதை வேணா வாங்கிக்கிடுங்க. இல்ல அப்படின்னா இந்த பகவன் நாமா பப்ளிகேஷன் ஒண்ணு இருக்கு, அதுல வந்து வார்த்தைக்கு வார்த்தை விளக்கங்கள் வந்து இருக்கும், அந்த பப்ளிகேஷன் வந்து வாங்கிடுங்க. அதை பத்தி நான் என்ன அரியனுக்கு தெரியல, நான் லைட்டா தான் பார்த்தேன். ஆனா இது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த பக்கம் ஸ்லோகம், இந்த பக்கம் மொழிபெயர்ப்பு, விளக்கங்கள் வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் நல்லா இருக்கும். ரொம்ப எளிமையான சமஸ்கிருதம், எளிமையான தமிழ் வந்து இதுல நல்லாவே இருக்கு. ரொம்ப பழமையான பிரஸ். இவங்க 9வது காலத்துக்கு முன்னாடி இந்த பிரஸ் வந்து இருக்கு. அதனால இந்த கீதா பிரஸோடைய புஸ்தகம் வந்து ரொம்ப பழமையானது. எல்லாரும் இதுக்கு மிக மிக குறைந்த மலிவான விலை. மத்த நீங்க வால்யூம்ஸ் வாங்க போனீங்க, மத்த ராமாயணத்துடைய ஸ்லோகங்கள் நீங்க மத்த எடிஷன் வாங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேட் அதிகமா. ஓகேங்களா? இதுனா ஒரு 2000 2500 முடிஞ்சிடும். சரிங்களா? அதனால சம்பந்தமான விளக்கங்களை அருள் திரு மாதவானந்த தாஸ் அவர்கள் வந்து உரையை வந்து ஆற்றுவார். ஓகேங்களா? உங்களுக்கு ராமாயண புஸ்தகம், எந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கணும், உங்களுக்கு எத்தனை செட்டு தேவைன்றத நீங்க பிரபு கிட்ட சொல்லிடுங்க, இல்லைன்னா மாதாஜி கிட்ட சொல்லிடுங்க. அவங்க இவர்கிட்ட சொல்லிடுவாங்க. அரியன் வந்து அதை வாங்கி கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே பிரபு, ஓகே பிரபு. தேங்க்யூ பிரபு. இந்த புஸ்தகம் இல்லாம நீங்க ரசிக்காதுமா, அதையும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. புஸ்தகம் இல்லாமல் நீங்க ராமாயணம் படிக்க முடியாது, படிக்க கூடாது. மூல ஸ்லோகம் மூல ஸ்லோகத்தை நீங்களே என்னன்றதை தெரிஞ்சுக்கிடணும். நீங்க எதா இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளார நீங்க டக்கு டக்குன்னு அமௌண்ட் பே பண்ணி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வர வச்சு என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு வீட்டு அட்ரஸுக்கு வந்து டெலிவரி வந்து பண்ணிடுவோம். இதுல எத்தனை பேருக்கு ராமாயண புஸ்தகம் வேணும்? 7 வால்யூம் இருக்கு, 7 பெரிய புஸ்தகங்கள் இருக்கு. ஆனா விலை கம்மி தான், ஒரு 2000 2500 தான் வரும் கொரியர் சார்ஜோட. ஓகேங்களா? நீங்க எல்லாரும் வாங்கிக்க முயற்சி பண்ணுங்க. இது சம்பந்தமான விஷயங்களை நீங்க பிரபு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, மாதாஜிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? புரியுதா? அடியனுடைய முன்னுரை வகுப்பு ரொம்ப கஷ்டமா இல்லையே? புரியாத மாதிரி அடியனு பேசல இல்லையா? எல்லாருமே புரிஞ்சது இல்லையா? இப்ப நாளையில இருந்து உங்களுக்கு இந்த ராமாயணத்துல உள்ள விஷயங்களை அப்படியே உங்களுக்கு ஸ்லோகம் வாசிச்சு உங்களுக்கு விளக்கங்கள் வந்து சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வந்து இதுக்கப்புறம் நம்ம நாளையில இருந்து ராமாயணத்துக்கு உள்ளுக்கு நம்ம போயிடும். யா, ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா மாதவ பிரபு இப்ப பேச. ஸ்லோகங்கள் எடுக்கிறதா இந்த ஸ்லோகம் எந்த புக்குன்னு இந்த ஸ்லோகம் எங்கள்கிட்ட பாதி பேர்கிட்ட என்ன மாதாஜி புரியல? இல்ல பிரபு, நாளையில இருந்து நீங்க ஸ்லோகம் எடுக்கிறதா இருந்தா எங்களுக்கு வந்து புக் இருக்கணும் இல்லையா? எல்லா மாதாஜிஸ்டையும் புக் இருக்கிறது இல்லையா? இல்ல, நம்ம ஆக்சுவலி இப்ப முதல் சர்க்கத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப முதல் சர்க்கம் இப்ப நாளைக்கு எடுக்க போறேன். இந்த முதல் சர்க்கத்துல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க. முதல் சர்க்கத்துல எத்தனை ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா ஒரு 50 ஸ்லோகம் வருமா, ஒரு 55 ஸ்லோகம் வரும்னு நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல அது நிறைய போகுது.
முதல் சர்க்கத்துல நோட் பண்ணிக்கிடுங்க. 100 ஸ்லோகமா கரெக்டா? இந்த 100 ஸ்லோகத்தையும் நம்ம வாசிக்க போறது கிடையாது. நல்லா கேட்டுக்கிடுங்க. இது எல்லாத்தையும் நம்ம வாசிச்சு பேசணும் அப்படின்னா 10 வருஷம் ஆனாலும் பேசி முடிக்க முடியாது. அதனால வந்து ஒவ்வொரு சர்க்கத்துக்கும் இப்ப இந்த 100 ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா இந்த 100 ஸ்லோகத்துல இந்த முதல் சர்க்கத்துல ஒரு 40 ஸ்லோகம் வந்து வேணா தேர்ந்தெடுக்கலாம், இல்லைன்னா ஒரு 30 ஸ்லோகம். ஏன்னா நம்ம அதுல உள்ள ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், தள்ளி விடப்பட முடியாத ஸ்லோகங்கள் இருக்கு சிலது. அந்த ஸ்லோகத்தை மட்டும் நம்ம வந்து இந்த சர்க்கத்துல இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கு இல்லையா, அந்த ரொம்ப விளக்க முடியாத ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அத மாதிரிதான் எடுக்க போறோம். இப்ப முதல் சர்க்கத்திலேயே 100 ஸ்லோகம் இருக்கு சரிங்களா. அதனால வந்து நம்ம அதுல முக்கியமான ஸ்லோகங்கள் தான் நம்ம வாசிக்க போறோம். மீதி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கதையா தான் சொல்லிடுவேன். இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்தார், இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்றத ஸ்லோகம். சிலதுக்கெல்லாம் நான் ஸ்லோகம் சொல்ல மாட்டேன், கருத்துக்களை அப்படியே கதையாவே கோர்வையா சொல்லிட்டு போயிடுவேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுல முக்கியமான வியாக்கியானங்கள் உங்களுக்கு கொடுக்கக்குள்ள அதுல ஒரு 30-40 ஸ்லோகங்களை மட்டும் உங்களுக்கு தொட்டு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா நீங்க வாங்கிக்கிடுங்க. உங்களுக்கு இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு 4 நாள்ல உங்களுக்கு கையில வந்து ராமாயணம் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கப்புறம் நீங்க கூட ரெக்கார்டை கேட்டு நான் எதை வாசிக்கிறேன் அப்படின்றத கூட நீங்க புஸ்தகத்தை பார்த்து படிச்சுக்கிடலாம். அதுக்காக நீங்க தள்ளி போட்டுறாதீங்க ராமாயண வகுப்பை. இல்ல பிரபுஜி, ஹரே கிருஷ்ண பிரபு. உடனே வாங்குறதுக்கு முடியணும் இல்லையா? இல்ல கொஞ்சம் அந்த அவசரமா உள்ள ஸ்லோகங்களை இல்லைன்னா இன்னொரு ஐடியா இருக்குமா? இல்ல இன்னொரு ஐடியா வேணா இருக்கு. இந்த முதல் 5 சர்க்கத்துல உள்ள ஸ்லோகத்தை வந்து நான் வந்து பிடிஎஃப் வேணா வந்து மாதவ் பிரபுக்கோ அதத்தான் நானும் யோசிப்பேன். முதல்ல அவசரத்துக்கு கொஞ்சம் பிடிஎஃப் எடுத்து படிச்சு வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக கேட்கறேன். அது அப்படி வேணா பண்ணலாம். நான் வேணா அப்படி முயற்சி பண்ணி பாக்குறேன் நாளைக்கு. சரிங்களா? ரைட். தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ பிரபு. ஓகே ராமாயணம் வாங்குற வரைக்கும் இதை வச்சு படிச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக கேட்கறேன். கண்டிப்பாமா கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறது அறிவுக்கு வந்து மெய் சிலிர்க்க வைக்கின்றது. இப்ப பேசுனது என் பொண்ணுதான் பிரபுஜி, பாம்பேல இருக்கா ராஜி. சூப்பர்மா. தேங்க்யூ பிரபுஜி, தேங்க்யூ. ஓகே இப்ப பிரபு பேசுவார், டக்குன்னு பேசுங்க. இதுவரைக்கும் நமக்கு ராமாயண உபன்யாசத்தை வழங்கிய என்னுடைய அருமை ஆன்மீக சகோதரர் கலியமூர்த்தி பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த ராமாயண காவியமானது இந்த பூமியில பன்னெடுங்காலமாக பேசப்படக்கூடிய ஒரு வரலாற்று சம்பவங்கள், கதைகள். நாம எப்படி இன்னைக்கு ராமாயணம் கேட்கிறோமோ அதே போல அன்னை யசோதை கிருஷ்ணருக்கு சோறூட்டும் போது இந்த ராமாயண கதையை தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணரே அதை கேட்டு ரசிச்சு அன்னை யசோதை ஒவ்வொரு முறை உணவூட்டும் போது ராமருடைய லீலைகளை கேட்டு அவர் ஆச்சரியப்பட்டு அன்னை யசோதைய மேலும் மேலும் ராமாயண கதையை சொல்வதற்கு தூண்டுவார். இந்த ராமாயண கதை ரொம்ப ரொம்ப இனிமையானது. இந்த ராமாயண கதையை நாம கேட்கறது மூலமா பகவானுடைய முழு கருணைக்கு நாம வந்து பாத்திரமாவோம். ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் நான் படிச்சேன். பகவான் வனவாச சமயத்துல அவர் உறங்கும் போது அவரோட உடம்பில் தேகத்தில், அதாவது அவருடைய திருமேனியில ஏதாவது விஷ ஜந்துக்கள் ஏறினாலோ, அதாவது தேள், பூரான், அடுத்து பாம்பு, இன்ன பிற விஷ ஜந்துக்கள் எது ஏறினாலும் கூட இந்த ஜந்துவானது என்னை அடைக்கலம் அடைஞ்சிருக்குதுன்னு நினைத்து கொண்டு அதை அவர் வந்து தள்ளி விட மாட்டாராம். அந்த அளவுக்கு பகவான் வந்து கருணை மிக்கவர். அதனால இந்த ராமாயண கதையை நாம கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பகவானுடைய கருணை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தித்து இந்த நாள் உபன்யாசத்தை நிறைவு செய்கிறோம். அடுத்த உபன்யாசம் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இருக்கும். இதுவரைக்கும் பேசிய விஷயங்கள்ல ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். ராமாயணம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் இன்னைக்கு சமுதாயத்துல வந்து
மக்களால சர்ச்சைக்குரிய விஷயமாக பேசப்படுகிறது. அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கேள்விகள் உங்களுடைய இதயத்துல இருந்ததுன்னா அதையும் நீங்க குறிப்புகளாக எழுதி கொண்டு இந்த உபன்யாசத்துல உங்களுடைய சந்தேகங்களை நிறைவு செய்து கொள்ளலாம், அதாவது தீர்த்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு ராவணன் தமிழன் அப்படிங்கிற மாதிரி சில முட்டாள்கள் வந்து பேசி திரிகிறாங்க. இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி வாலியை கொன்றது தவறு, மறைந்திருந்து, இந்த மாதிரிலாம் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுகிறது. ராமர் வந்து வாலியை வந்து மறைஞ்சிருந்து தாக்குனார், இது எப்படி தர்மம்னு சொல்லி மக்கள் ராமரை வந்து குறை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ராமாயணம் சம்பந்தமா எத்தனையோ சர்ச்சைக்குரிய விஷயங்கள் சமுதாயத்துல பேசப்படுகிறது. இந்த மாதிரி உங்களுடைய இதயத்துல ஏதாவது ராமாயணம் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்ததென்றால் அதை குறிப்புகளாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உபன்யாச நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளுக்கு முழுமையான பதில் கிடைக்கும். இந்த ராமாயணமும் மகாபாரதமும் மனித சமுதாயத்துல ரொம்ப காலமா பேசப்படக்கூடிய ஒரு இலக்கியமாக இருக்கிறது. சம்ஸ்கிருதத்துல கூட ஒரு இலக்கியம் இருக்கு. நீங்க முன்னிருந்து படிச்சீங்கன்னா அது ராமாயணம். அதே புத்தகத்தை அரேபிய மொழி போல பின்ன இருந்து நீங்க வந்து ரிவர்ஸ்ல படிச்சீங்கன்னா அதுவே மகாபாரதம். இப்படி ஒரு இலக்கியத்தெல்லாம் நீங்க வந்து பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு புத்தகம் கூட சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதே மாதிரி ராக பாவ தாளத்தோட எழுதப்பட்ட ஒரு சைவ இலக்கியத்துல கூட ராமாயணத்தை பற்றி அதிகமாக வந்து பேசப்படுகிறது. அது வந்து அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் திருப்புகழ் 17,000 செய்யுள் இயற்றினார். அந்த திருப்புகழ்ல நீங்க பார்த்தீங்கன்னா முதல் 2 அடி ராமாயணத்தை பற்றி வரும், அடுத்த 2 அடி மகாபாரதத்தை பற்றி வரும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு மனித சமுதாயத்துல இந்த இதிகாசங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை பெறுகின்றன என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே இந்த இதிகாசமான ராமாயணத்தை கேட்டு அதன் மூலமாக நாம் பலனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. Thank you, Prabhuji. Hare Krishna. Thank you, Prabhuji. Hare Krishna. மிக்க ஹரே நன்றி கிருஷ்ணா. பிரபுஜி. Hare Krishna, Prabhuji. பிரபுஜி நன்றி. Hare Krishna, Prabhuji. நன்றி பிரபுஜி. Hare Krishna.